ஹலோ ஹலோ. ஹரி ஓம் நமோ நாராயணாவிருக்க நமக்கொரு குறையும் இல்லையே. பாலபம்பை வளரும் ஐயப்பன் நம் அருகினில் இருக்க நமக்கொரு நாளும் எந்த குறையும் இல்லையே. தில்லை மாகாடி பாட்டாங்கரையாள் நம் பக்கமே இருக்க நமக்கொரு நாளும் எந்த குறைகளும் இல்லையே. ஆனை முகமும் ஒரு கொம்பும் அகன்ற மார்பும் சிறு கண்ணும் பானை போல் பெருவயரும் பாங்கான பூநூல் அழகும் தானே தோன்றி எனதுள்ளத்தில்
தயமாக வாழும் வெற்றி விநாயகனே ஐயா நானே உமது பாதம் பணிந்தேன் என் நாவில் உதிப்பாய் கணபதியே கந்தனே செந்தூர் வடி வேலவா கரியவால் மாறு கோனே முருகையா அப்படி போடு கரியவால் மாறு கோனே முருகையா கந்தனே செந்தூர் வடி வேலவா செந்தூர் வடி வேலவா கரியமால் மறு கோனே முருகையா அம்மா கரியமால் மறு கோனே முருகையா உன்னடிமை நாங்களுமே உகந்து கதை பாடுதற்கு 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 உள்ளத்திலே வந்த அமர்ந்து வேலவா வேலவா ஒரு குறையும் வராமலே காக்கவா ஒரு குறையும் வராமலே காக்கவா அடே ஒரு பாரதத்தை எழுதி வைத்த பானை வயிற்றோனுக்கு பாரதத்தை எழுதி வைத்த பானை வயிற்றோனுக்கு இளையவனே அப்படி சொல்லு செந்தூர் வடி போடு போடு இளையவனே செந்தூர் வடி வேலவா வேலவா எங்கள் முன்னே வந்து நின்று எங்களை காக்கவா ஆஹா முன்னே வந்து நின்று எங்களை காக்கவா இளையவனே செந்தூர் வடி வேலவா செந்தூர் வடி வேலவா உன்னே நின்று எங்களை நீ காக்கவா சொல்லு 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 உன்னே நின்று எங்களை நீ காக்கவா தெள்ளு தமிழ் சீர்கதையை சிந்தையிலே பாடுதற்கு தமிழ் சீர்கதையை சிந்தையிலே பாடுதற்கு தெள்ளு தமிழ் சீர்கதையை சிந்தையிலே பாடுதற்கு பந்தனுக்கு குடியிருப்பாய் வேலவா ஏ வேலவா என்றுமே எங்களை நீ காக்கவா ஓஹோ முருகா என்றுமே எங்களை நீ காக்கவா எல்லாம் அல்ல சரி இறைவன் கருணையால் ஆமா பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமர காட்சியளிக்கும் சரி வானாய் வழியாய் ஒளியாய் ஆமாமா வாழ்வாய் காட்சி தரக்கூடிய சரி அல்னை தில்லை மாகாளியின் திருவருள் ஆமா பார்க்கும் இடமெல்லாம் நிலை பெற்றிருக்க சரி உலகிலே மனிதனாய் பிறந்து விட்ட மானிட ஜென்மங்களுக்கு சரி மாதா பிதா குரு தெய்வம் அடே எப்பா அருமையாக சொல்லியிருக்காங்க அம்மா அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆமா அப்புறமாய் கற்றுக் கொடுத்த வாத்தியார் தெய்வம் அதேதான் இந்த வகையில சரி யாதை நானும் மறந்தாலும் மறந்தாலும் மறந்தாலோ பையன் குருவை மறப்பதில்லை நான் மறப்பதில்லை யாரை நானும் மறந்துட்டாலோ சொல்லு. மறந்துட்டாலோ மறந்தாலும் என் குருவை மறப்பதில்லை அடே. மறப்பதில்லை அண்ணா விமலர் பாதம் அடியன் ஒரு நாள் மறவேன் குருவை வணங்காத சீடரெல்லாம் புறத்தில் அகப்பட்ட இருளது போல் குருவை வணங்குகின்ற சீடரெல்லாம்
மாலை மேல் தெரியும் விளக்கோடி போல் கொடி போல் உலகிலே சரி குருவை வணங்காத சீடர்கள் என்னம்மா செய்வாங்க? குளத்தில் அகப்பட்ட இருள் போன்று அடே அப்பா அவரவர் மனதில் அகன்ற இருளானது ஒரு நாளும் அகலாதபடி ஆமாம்மா என்னாலும் இருட்டா இருப்பாங்க. ஐயோ பாவ குருவை வணங்குகின்ற சீடர்கள் எப்படி இருப்பாங்க? குன்று மலை மேல் ஒரு தீபத்தை பொருத்தி வைத்துவிட்டு சரி கீழே நின்று பார்க்கின்ற பொழுது ஆமா அந்த தீபம் எவ்வளவு அழகாக எவ்வளவு பிரகாசமாக அடே அப்பா கார்த்திகை தீபம் மாதிரி இருக்கும். அழகா சொன்னீங்க. ஆமா பிரகாசித்துக் கொண்டிருப்பார்கள் இந்த குருவை வணங்குகின்ற சீடர்கள். அடே அப்பா கார்த்திகை தீபம் போல சரி பிரகாசிப்பாங்க. ஆமாம்மா. அப்ப நம்ம யார மறந்தாலும் யார மறக்க கூடாது, குருவை மறக்கவே கூடாது. எவ்வளவு அழகா சொன்னீங்க. ஆமா. அப்போ என்ன நமது குருவுக்கு வணக்கம் சொல்ல வேண்டும். ஆமா. 10 மாதம் என்னை சுமந்து பெற்றெடுத்து சரி காற்றாய் ஊற்றாய் இறைவன் கலந்திருப்பது போல ஆமா கண்ணின் இமை போல் காத்து வளர்த்து சரி பள்ளியிலே சென்று சில கல்விகளை கற்பிக்க வைத்து படித்து அங்கு நான் சென்று கற்ற கல்விகள் போராதென்று ஆமா இந்த வில்லிசை இந்த வில்லுப்பாட்டை சரி எனக்கு ஒரு தொழிலாய் கற்று தந்த என் மாதா பிதாவின் மலரடியை போற்றி பணிந்து வணங்கிக் கொள்கிறேன். வணங்கிக் கொண்டு சபை வணக்கம்ங்க. சொல்லுங்கம்மா. பாட்டாங்கரையாள் அடே அப்பா அருளாய் பொருளாய் கொலுவீற்றிருக்கக்கூடிய அன்னை ஆதி பராசக்தி ஆத்தா அகிலாண்ட ஈஸ்வரி அகிலாண்ட கோடி பிரம்மண்ட நாயகி ஆதி பராசக்தி தில்லை மாகாளியுடைய அம்மா இந்த ஆலயத்திலே சரி இளையனைனார் குளம். அடே அப்பா இளமை ததும்பும் இளையனைனார் குளம். மரகப்பா இளமைனா சிறியது குன்றாத இளமை. ஆமா. இந்த இளமைக்கு சரி வந்து ரொம்ப ஒரு பவர் கூடுதல். என்ன முதுமைக்கு பவர் கம்மி தானே? ஆமா. முதுமைக்கு எதுல பவர் அப்படின்னா அனுபவத்தில் பவர் அதிகம். உண்மை. இளமைக்கு சுறுசுறுப்பு அதிகம். சீரி பாயும் சிங்கம். கரெக்டா சொன்னீங்க. அதிரடி. அம்மா வணக்கம். அந்த மாதிரி சரி எல்லாம் வல்ல எந்த குறையும் இல்லை நமக்கு, ஒரு ஒரே வராது. அப்போ சரி பாட்டாங்கரையாள் இந்த தில்லை இளையனார் குலத்தில் கொலுவிற்று இருக்கிறாள். ஆமா. அன்னை இங்கே வந்தது எப்படி, சரி அருள் பாலித்திருப்பது எப்படி, இதையெல்லாம் நம்ம பல வருஷமா அந்த பாடிட்டு இருக்கிறோம். ஆமாமா. அன்போடு பண்போடு இந்த வாய்ப்பினை அளித்தந்த சரி நிர்வாக குழு தலைவர், பொருளாளர், செயலாளர், ட்ரஸ்டிகள், ஒரு பொதுமக்கள், சரி அம்பலக்காரர், கொடைவிழா நடத்தக்கூடிய தனது கொடைக்காரர், ஆமா அன்போடு ஆங்காங்கே வந்து இங்கே பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய சரி பக்த கொடி பெருமக்கள், மரகப்பா பெரியோர்கள், சிறியோர்கள், தாய்மார்கள், பெரியோர்கள், சகோதர சகோதரியர்கள், இளம் சிங்கங்கள், வருக்கால துண்கல்கள் எல்லாரும் முடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்கம்மா. பாட்டிமார்கள், தாத்தாமார்கள் எல்லோருக்கும் பணிவான வணக்கத்தை. வணக்கம் பலமுறை வணக்கம். சபையிலே ஜான்சி ராணி ஆகிய நான் உங்களை பணிவோடு வணங்கிக் கொண்டு சரி நல்லதொரு வேளையிலே நல்லதொரு பொழுதுல ஆமா நல்லதொரு ஒளி அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சரி அபினவ் சவுண்ட்ஸ் உரிமையாளர் ஆபரேட்டருக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை உரித்தாக்கி தெரிவித்துக் கொண்டு நல்லதொரு நாதஸ்வர இசை தென்றல் ஆமா காந்தியண்ணன் பெற்றெடுத்த கண்மணிகள் சரி அவர்களுக்கு எங்கள் நன்றியை உரித்தாக்கி தெரிவித்துக் கொண்டு இங்கே நல்லதொரு ஆடியோ வீடியோ கொடுப்பதற்கு ஆயத்தமாய் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஆமா அற்புதமான அதாவது கலை 64 வகைப்படும் சரி அதுல இந்த ஆடியோ வீடியோ பெரிய வகைப்படுகிறது. ஆமா ஏன் அப்படின்னா என் தம்பி வந்து பல வருஷங்களா நம்ம பாடிக்கிட்டு இருக்கிறோம். ஆமா அங்கங்க எடுத்து அப்படி போட்டுட்டு இருப்பார். ஆமா புளிய மரத்தடி சுடலை ஆண்டவருடைய கோயில்ல பாடும்போது சரி அதை கொஞ்சம் டச் பண்ணி போட்டுப்பாப்ல. ஆமா இப்ப இன்று முழுமையாக ஆத்தா தில்லை பரமேஸ்வரி, தில்லை மாகாளி, ஆமா இந்த இளையனார் குலத்தின் செய்த அதிசயங்கள் சரி இளையனார் குலத்திற்கு பாட்டாங்கரையாள் எப்படி வந்தாள், தில்லை மாகாளி செய்த அற்புதங்கள், அம்பாளுடைய வரலாறுகளை ஆமா
தொகுத்து வழங்க இருக்கிறோம். உண்மை உண்மை. அன்போடு வந்த மக்கள் அனைவரும் சரி கேட்டு இன்புற உங்களை அன்போடு வணங்கிக் கொண்டு வாருங்கள் வாருங்கள் வருகை தாருங்கள் என்று மனமாற உங்களை வரவழைத்து சரி ஜான்சி ராணி ஆகிய நான் அம்பாளுடைய திருவருளாற்றுக்குள் செல்கிறேன். பாடுங்கம்மா. ஆத்தாளையங்கள் அபிதாமவல்லியே அண்டமெல்லாம் பூத்தாளையே மாதுளம்பு நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்கையில் பாசாங்குஷமும் கரும்பு வில்லும் சேர்த்தாளே முக்கணியே தொழுவார்க்க தில்லை மாகாளியை பாட்டாங்கரையாளை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே. சிதம்பரம்பு நகரம் அதில் தில்லை மாகாளி குழுவிருந்தாள். தில்லை மாகாளி தில்லையிலே ஆடியவள் எல்லையிலே ஆடியவள் எல்லை காளி அம்மானவள் எல்லையிலே ஆடியவள் எல்லையிலே ஆடியவள் எல்லை மாகாளி எல்லை மாகாளியம்மை காளியம்மை திருவாக குழுவிருந்தாள். சிதம்பரப்பு நகரத்திலே தில்லை காளி குழுவிருக்க அன்னை தில்லை மாகாளி அன்னை தில்லை மாகாளி அருளாக குழுவிருக்க அடே எல்லா வளங்களும் எல்லா நலங்களும் நிறைந்த சரி சிதம்பரம்பு நகரிலே அடே அப்பா ஆத்தாள் தில்லை அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி தில்லை மாகாளி கொலுவிற்றிருந்தாள். அப்படி அமர்ந்திருக்கின்ற போது அங்கே என்னமா நடக்கிறது? அம்பாள் ஒவ்வொருடைய இடங்களுக்கும் சரி மக்களை அருள்பாலிப்பவள் தாய். அடே அப்பா மக்களுக்காக மக்கள் பக்தர்களுக்காக அம்மை நிறைய காரியங்களை செய்திருக்கின்றாள். அப்படி இருக்கும் பொழுது சரி நெல்லை மாவட்டம் ராதாபுரம் அருகே சரி அமைந்துள்ள இளைய நயினார் குளம். இளைய நயினார் குளத்துல ஆவாங்க இந்த இளைய நயினார் குளம். சரி இது அம்பாள் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் இல்லையா? ஆமா அம்பாள் தரிசனம் செய்த இடம் இது. இங்க எப்படி இருந்ததாம் தெரியுமாப்பா? எப்படி இருந்ததாம் அப்போ? மாதம் 3 மழை பொழிந்து மழை பொழிந்து மழை பொழிந்து வருடம் 3 பூ விளைந்து பூ விளைந்து மாதம் 3 மழை பொழிந்து மழை பொழிந்து மாதம் 3 மழை பொழிந்து வருடம் 3 பூ விளைந்து பூ விளைந்து வயல்கள் எல்லாம் முத்தூதித வரப்பு எல்லாம் சென்னல் கண்ணல் கோமானுட முடி ஒளிய கோமானுட அது கொடி மொழிகள் தானுமில்லை தானுமில்லை
பருவமழைகள் பெய்து சரி மாதம் 3 மழை பொழிந்து வருடம் 3 பூ விளைந்து பருவ மழையால் அடே அப்பா சரி 400 வருடங்களுக்கு முன்பால் சரி இந்த இளைய நாயனார்களும் ரொம்ப செழிப்பா இருந்திருக்கு, அருமையாக அற்புதமாக இருந்திருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது சரி இந்த தாயார அன்னை தில்லை மாகாளியானவள் என்னம்மா செய்தால் கொலுவிச்சிருப்பது சிதம்பரம்பூர் நகரிலே. அடே அப்பா இல்லையா? ஆமா. சிவனுக்கும் பார்வதிக்கும் திருநடனத்தால் ஏற்பட்ட போட்டியின் காரணமாக சரி தில்லையானவள் என்ன செய்கின்றாள்? அந்த சிதம்பரம் நகரிலே ஊருக்கு மேற்கு எல்லையிலே திரும்பி அம்மா எல்லைக்காளியாக அமர்ந்தாள். அடே அப்பா அற்புதமாக அமர்ந்திருக்கின்ற போது தில்லையிலே திருநடனம் செய்து சரி தில்லைக்காளியாய் அமர்ந்தவள். ஆமா. ஈசனோடு வாதாடி சரி எல்லையில் போய் அமர்ந்தவள். அடே அப்பா தில்லைக்காளி எல்லைக்காளி ஆனாள். சரி தில்லைக்காளி எல்லை காளியாக வந்து விட்டாள். அப்படி அழகாக அற்புதமாக கோலாகலமாக இருக்கும்போது வருடத்திற்கு 12 பூஜைகளை பெற்று அடே அப்பா சோழ மன்னனுடைய இடத்தில் கோவில் பெரிய ஒரு கோவிலை கட்ட வைத்து சரி அங்கே மன்னருக்கு சென்ற திசையெல்லாம் வெற்றி பெற செய்து ஆமா வெற்றியோடு கொலுவிட்டு இருக்கிறாள் அன்னை தில்லை மாகாளி சிதம்பரம் நகரிலே. என் அன்னையானவள் அழகாய் அம்சமாய் கொலுவிட்டிருக்கும் நேரத்தில் அப்படி இருக்கும்போது அம்மா இங்கே எப்படி வந்தா நம்ம பார்க்கணும் இல்லையா? வரணும்ல பார்க்கணும்ல. அதாவது என்ன விஸ்வாமித்திர முனிவரை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா கேள்விப்பட்டிருக்கோம். யாராவது கேள்விப்படாதவங்க நிறைய பேர் கிடையாது. இருக்க முடியாது. அவர் பெரிய மாமேதை. வருங்காலம் போங்காலம் ஆமா நிகழ்காலம் 3 காலத்தையும் உணர்ந்தவர். சரி தன்னுடைய தப வலிமையால் அழகாக திருச்செங்க மன்னனுக்கு சரி பெரிய சக்தி தன்னுடைய சக்திகள் எல்லாம் வைத்து அடே அப்பா சொர்க்கத்துக்கு அனுப்பியவன் விஸ்வாமித்திர முனிவர். சொர்க்கம் நினைச்சாலே சந்தோஷமாக இருக்கிறது. தன்னுடைய தப வலிமையால் சொர்க்கத்திற்கு அவரை அனுப்பிவிட்டு தபத்தை குலைத்து விட்டு சரி தன்னுடைய தபத்தை தன்னுடைய நிலையை மெருகேற்றுவதற்காக ஆமா தபம் செய்வதற்கு நல்ல இடம் எங்கேன்னு பாக்குறாராம். அவர் பார்க்கும்போது இடம் கிடைத்ததா? நல்ல அமைதியான இடமா இருக்கணும் இல்லங்க. ஆமா தவம் செய்யறதுன்னா பிரச்சனை இருக்க கூடாது இல்ல. அப்படி ஒரு அழகான இடம் குளிர்ந்த வனமா இருக்கணும், குளிர்ந்தவன சோலைகளாக இருக்கணும். ஆமா நல்ல ஒரு கடற்கரையா இருக்கணுமேனு பாக்குறாரு. கடற்கரையாக இருந்தாதான் பிரச்சனை இல்லாத இடமா இருக்கும். ஆமா என்று எந்த இடத்தை தேர்ந்தெடுத்தாரு? அமைதியாய் பார்க்கும் பொழுது சரி விஸ்வாமித்திர முனிவன் என்ன கண்டான் பாருங்கள். என்ன கண்டார்கள்? மன்னனந்த விஸ்வாமுத்திரன் விஸ்வாமுத்திரன் கண்டாரே கடற்கரையில் கடற்கரையில் மன்னனந்த விஸ்வாமுத்திரன் 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 கண்டாரே கடற்கரையை கடற்கரையை நல்ல முகமாக தில்லை காளி ஆரை பார்க்கும் வேளையில் காளி சிதம்பர நகரமதில் சொல்லமா சொல்லு தில்லை காளி கொலுவீருக்க அப்படி சொல்லு விஜயாபதியானதில் ஆனதிலே ஆனதிலே விஸ்வாமித்திர பார்க்கும் போது ஆடே விஸ்வாமித்திர முனிவனோடி பார்க்கிறாரு. சரி பார்த்து என்னமா செய்யறாரு? பூலோகத்திலே கிழக்கு திசை நோக்கி பார்க்கும் பொழுது சரி ஒரு அழகான கடற்கரை தெரிகிறது. அழகான இடம், அற்புதமான இடம். எந்த இடம்? அந்த இடத்துல போய் உக்காந்துறாரு. சரி உக்காந்து முனிவர் வேள்வி செய்ய ஆரம்பித்ததால் சரி விஜயாபதி என்று பெயர். அடே அப்பா விஸ்வாமித்திரர் எல்லாம் வேலை செய்யறாரு, அதனால அதற்கு பெயர் விஜயாபதி. ஆமா ஆமா கூடங்குளத்துக்கு அருகில சரி விஜயாபதி விஸ்வாமித்திர கோவில் என்று ஆமா இன்று பெயர் பெற்று விளங்குகிறது. அற்புதமாக விளங்கி கொண்டிருக்கிறது. அந்த விஸ்வாமித்திரர் யாரை நினைத்து தபம் செய்கிறார்? யாரை நினைத்து தபம் செய்கின்றார்கள்? எம்பெருமான் யாரு? சிவபெருமானை நோக்கி தவம் பண்றார். ஓ மகேஸ்வரன்.
அந்த பரமேஸ்வரனை நினைத்து தவம் பண்றாங்க. பெரிய யாகத்தை தொடங்கி சரி நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமா 20 வகை சுப்பிகளை சேகரித்து ஒரு வகை சுப்பி இல்ல. ஐயோ என்ன தில்லை சுப்பி வேண்டும். ஓ தில்லை சுப்பிக்காக வேண்டி அங்க தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆமாங்க நல்ல ஒரு விஷயம் தான். தில்லை சுப்பிக்காக தவம் பண்ணல. சரி தவம் பண்றதுக்கு 20 வகை சுப்பி கிடைச்சிருச்சு. கிடைச்சிட்டா யாகத்துக்கு. சரி வேள்வியில வைத்து தீ மூட்டுவதற்கு தில்லை சுப்பி வேண்டும். அந்த ஒரு சுப்பி இருந்தாதான் தீய மூட்ட முடியும். அப்பதான் வேள்வி நிறைவு பெறும். அற்புதமா அற்புதம். இதற்கு யாரை அழைத்து என்ன சுப்பிகளை கொண்டு வர்றன்னு பாக்குறாரு. பார்க்கும்போது என்ன தெரிகிறது? சீடர்கள் 9 பேர்கள். 9 பேர்கள். 9 சீடர்களை என்னால முடியாதுன்ட்டான். ஐயோ அப்புறம் என்ன என்னையாவது கூப்பிட்டு வேண்டியதானே? நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் எங்கேயாவது கடற்கல்ல அலைஞ்சாவது கொண்டு வந்துருப்போம்ல. நான் சரியான ஆள் இல்ல. நீங்க பெரிய கில்லாடி. எதை கேட்டாலும் கடைஞ்சிட மாட்டேன். அடாப்பா நீங்க கடைஞ்சிருக்கீங்கன்னு தான் உங்களை கூப்பிடல. என் தம்பி என்ன இருக்கான் பாருங்க. ஆமா அவனு நானும் போனோம்னா போதும். நீங்க நல்லா தான் பண்ணுவீங்க. கடைஞ்சிருவான். ஆனால் என்ன 9 சீடர்கள் இருந்தும் சரி அவர்களை அந்த விஸ்வாமித்திர முனிவன் அழைக்கவில்லை. ஏன் அழைக்கல? வலது கையாக அவருக்கு ஒரு ஆள் இருக்கிறாரு. வலது கையாக யார் இருக்கின்றார்கள்? கிளிமூக்கு ஐயனாரே 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 தான் அழைத்தார் மாமுனிவர் மாமுனிவர். கிளிமூக்கு ஐயனாரே 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 ஆதரிப்பார் அநேரோ அல்நேரோ பிள்ளை ஐயனாரே வார்த்தை ஒன்று சொல்ல கேளும். தில்லை சுப்பி கொண்டு வர கொண்டு வர பாரு கிளிமுக்கு ஐயனாரே ஐயனாரே கிளிமுக்கு ஐயனாரை அழைத்து தில்லை சுப்பி கொண்டு வருமாறு கட்டளையிட்டார். சரி அப்போது ஐயனாரோ விஸ்வாமித்திரர் சொன்ன உடனே சரி படபடபடபடான்னு கிளம்புறாரு. ஆஹா உடனே விஸ்வாமித்திரர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? எப்பா நீ போறது சரிதான். ஆமா ஆனால் நான் என்ன செய்யணும் எப்படி போன்னு சொல்லுங்க. தில்லை சுப்பி சாதாரண இடத்துல இல்ல. எங்க இருக்கு? எந்த இடத்துல இருக்கு சொல்லுங்க. சிதம்பரத்தில் அல்லவா இருக்கிறது. அப்படின்னா சிதம்பரத்துக்கு போய் தான் எடுக்க வேண்டுமா? சிதம்பரத்தில் யார் இருக்கிறா தெரியுமா? அங்க யார் இருக்கின்றார்கள்? என் தில்லை மாகாளி கொலுவிற்றிருக்கிறாள். அடே அப்பா அங்க போய் எடுக்க வேண்டுமா? ஆங்கார காளி. சரி அருள் பாலிக்கு தன்மை கொண்டவள். ஆமா அதனால சரி அன்னை தில்லை மாகாளியினுடைய திருவருள் வேண்டுமானால் ஆமா நீ இந்த ரூபத்தோட போய் பட்டார்னு போனீன்னா சரி உன்னை என்ன வேணாலும் தில்லை பண்ணிடுவா. ஐயோ அப்படின்னா நான் போக முடியாதோ? நீ எப்படி போகணும்? எப்படி போகணும் சொல்லுங்க. பட்டர் வேடம் தரித்து. பட்டர் வேடம் தரித்து பூஜை செய்யக்கூடிய பூசாரியை போல் பூணூர் எல்லாம் போட்டுக்கிட்டே சரி பட்டர் வேடத்துல போய் பூசை பண்ற மாதிரி போய் அந்த தில்லை சுப்பியை பறிச்சுட்டு வந்துடுன்னு சொல்றார். அப்படியே பறித்து கொண்டு வர ஐயா, கவலை வேண்டாம் என்று கிளிமுக்கையனார் அந்தரமாய் பறந்து சரி அழகாக செம்பராந்த வேடத்துல வர்றாரு. செம்பராந்த வேடத்துல ஏன்னா என்ன விஜயாபதி தென்கோடியில இருக்கு இருக்கு வடகோடியில் அல்லவா இருக்கிறது சிதம்பரம். ஆமா அங்க போகணுமே. கார் ஏறி பஸ் ஏறி ரயில் ஏறி நம்ம போயிருவோம். ஆமா சாமி இல்ல. ஆமா கிளிமுக்கையனார் அப்படி போவாரா? அப்படி போக முடியாது இல்ல. அந்தரமாக பறந்து வருகிறார். சரி செம்பிராந்து வேடத்திலே ஆமா அழக அழக பறந்து பறந்து கோலாகலமாக சென்று இதே இதே சத்தத்தோடு தில்லை மரத்தில் போய் அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறார். தாயார தில்லை காளியானவள் என்ன செய்கின்றாள்? அம்மா தினசரி
நகர்வலம் வருவது அம்பாளுடைய பழக்கம். சரி, அன்று நகர்வலம் வருவதற்காக ஆமா அம்பாள் சொல்றா. என்ன சொல்றாங்க? ஏய் என் மகனே மாசானோ, அம்மா தாயே, கருத்தத்துற பாண்டியரே, கட்டழகா மாசானோ, அம்மா இந்த ஆலயத்தை கோட்டையை காவல் செய்ய வேண்டும். அப்படியா தாயே? நான் நகர்வலம் சுற்றி வருகிறேன். சரி தாயே, நீங்கள் சென்று வாருங்கள், நான் காவல் செய்கின்றேன். கள்வனும் கயவன் எவனும் வராதபடி காத்துக்குள். சரி, ஆகட்டும் தாயே என்று தில்லை மரத்தடியிலே சரி மாசான சாமியை காவல் வைத்துவிட்டு தில்லை காளியானவள் எப்படி எங்கே வருகின்றாள்? தெருக்களிலே அம்மா அப்படி வலம் வர்றா. அடி அப்பா, எப்படி எப்படி வருகின்றாள்? கால் சலங்கை கல்ல கலக்க கைவாளையில் ஓசையிட, கால் சலங்கை கலகலக்க கைவளையில் ஓசையிட, மஞ்சனை மார்பழகி மருதாணி கையழகி, அப்போ நல்ல சடைய அழகி, அப்போ நல்ல சடையழகி, அன்னை தில்லை மாகாளே, அப்போ நல்ல சடையழகி, அப்போ நல்ல சடையழகி, ஆகார கையழகி, தெருக்களிலே சுற்றி வார தில்லை மகாளி. அப்போ அந்நேர வேளையில் அறிந்தார் மாசானோ, கிளிமூக்கு ஐயனாரோ, கிளிமூக்கு ஐயனாரோ பார்த்திருக்கும் வேளையில தாயான தில்லை மாகாளி. சரி, என்னமா செய்றாங்க? கால் சலங்கை கலகலக்க கை விளையில் ஓசையிட, அடே அப்பா, மஞ்சனை மார்பழகி மருதாணி கையழகி, செந்தூர பொட்டழகி, மாதுளம்பு நிறமழகி, மரகப்பா செவ்வாடை கட்டி செவ்வரடி மாதை சூடி, சரி அழகாக சிதம்பரத்தில் நகர்வலம் வந்து கொண்டிருக்கிறாள். அம்மா திருவரோரும் வலம் வந்து கொண்டிருக்கின்றாள். அந்த நேரத்துல சரி மாசான சுவாமி தில்லை மரத்தடியில காவலா இருக்கிறாரா இல்லையா? அவரை காவல் வச்சுக்கிட்டு அம்மா சென்று கொண்டிருக்கின்றார்கள். இங்க கருத்தத்துற பாண்டியன் கிளிமுக்கையனார் சரி நேர போய் தில்லை மரத்து மேல உட்கார்ந்துக்கிட்டார். ஓஹோ, நானா 3 கோழியை காணல. நானா அப்படி உட்கார்ந்து இருக்கும் போது சரி என்னடா இது, யாரோ வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்களே, இந்த தில்லை மரத்தடியில யாரோ ஒரு ஆளு உட்கார்ந்து இருக்கிறாளே, மரம் அப்படியே அசைந்து கொண்டே இருக்கிறது. தில்லை மரத்தடியில இருக்கிற ஆளை பார்த்தா ஒரு வனகோயத்துல இருக்கிறானே. ஆமா, தில்லை சுப்பி எப்படி திருடுறது? அதுதான் கஷ்டமான. யார் யோசிக்கிற? யாரு மேல உட்கார்ந்துட்டு இருக்காரு? கிளிமுக்கையனார் நினைக்கிறார். அவரு யோசிக்கிறாரு. அப்போ என்ன இவர் யாருன்னு பார்த்தார் பாருங்க. சரி மாசானம். ஆமா பாப்பார்ல. மாசானத்துக்கு என்ன ஆசை? என்ன ஆசை அவருக்கு? மையம்னா ஆசை. ஓஹோ, சுட்ட பிணங்களை திருங்கக்கூடியவர் அல்லவா? மையானத்தையே தன்னுடைய ஞான சக்தியால் உருவாக்கினார் கிளிமுக்கையனார். அடே அப்பா, சரி மையை எரிந்து கொண்டிருப்பது. அடே அப்பா, மயாசான கண்டார். என்ன செய்தாரு? ஆஹா, நமக்கேத்த வேட்ட வாய்த்து விட்டது. எப்படி மனம் மூக்க தொலைச்சிட்டு போகுது. மையம் எரிந்து கொண்டிருக்கிறது. ஆஹா, நம்மை வா வா என்று அழைக்கிறது, இழுக்கிறது. மாசான என்ன பண்ணா? கச்சையை அதை மறிந்து கட்டி கரும் கச்சை அங்கே சுங்கலிட்டு மறிந்து கட்டி அவன் மறிந்து கட்டி கருங்கச்சை சுங்கலிட்டா. 5 மணி வல்லையமா அறையில் போது சல்லடமா தரையில் ஒரு குல்லாவா தாமரைக்காய் மணியழகா அப்படி போடு. 7 மணி வல்லையமா வல்லையமா ஈட்டிகளா
அந்த சமுதாடா அழகாக அருமையாக கட்சியை வரிந்து கட்டி கருங்கட்சி சுங்கலிட்டு வேட்டைக்கு புறப்பட்டார். அடே அப்பா சரி. இவர் வேட்டைக்கு புறப்பட்டு வரும்போது என்ன நடக்கிறது? கிளிவு கையனார் பார்த்தார். பார்த்துக்கிட்டு அவருக்கு மனத்து கிடக்குது. ஆகா, தில்ல மரத்தடியில இருந்த மாசானம் கிளம்பிட்டான். அவரு மனம் பொறுக்க முடியாம கிளம்பிட்டாரு. இனி தில்லை சுப்பி எடுக்கிறது ஈஸி தானே? ரொம்ப ஈஸி. யாருமே இல்லையா காவல்ல? காவலுக்கு யாரும் இல்ல என்று சரி தன் அழகால் 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 அழகாக தில்லை சுப்பிய வேணுங்கிற அளவுக்கு ஒடிச்சு வச்சுக்கிட்டார். அப்படி சொல்றீங்களா? ஆடி காலில் ஒடிச்சு வச்சுக்கிட்டு ஆடி சல்லட பறக்க ஆரம்பித்தார். எப்படி வருகிறார் பாருங்கள். எப்படி வருகின்றார்கள்? கிளிமுக்கையனார் சரி அந்தரமாய் தான் பறந்து தான் பறந்து அங்கே அவர் வரும் வேளையில் வேளையில் அந்தரமாய் தான் பறந்து தான் பறந்து தான் பறந்து தான் வரும் வேளையிலே வேளையிலே அந்தரமா பறந்து ஒரு வர்றாரு பாத்தீங்களா? ஆமா வந்துட்டு இருக்காரு. தாயான தில்லை மாகாளியானவள் என்ன செய்கின்றார்? சிதம்பரத்துல 10 தெருவை சுத்திட்டு வந்துட்டு அம்மா. அடே அப்பா கடைசி தெரு சுத்திட்டு வராங்க. அந்த சிதம்பரம் நகர்ல 12 தெருக்களோடு மொத்தம் 12 தெருக்கள். எனக்கு பார்க்க தில்லை சுப்பி மரணி வைக்கணும். ஆமா வைத்தால் சரி சென்ற திசை வெல்வாய் சோழ மன்னான்னு அம்மா மன்னனுக்கு கொடுத்த வாக்குப்படி சரி அது 12 தெருக்கள் வச்சிருக்கிறார் அந்த மன்னன். அடே அப்ப மன்னனே வைத்திருக்கின்றார்கள். சோழ மன்னனுடைய அங்கே ஆணை 11 தெருக்களை சுத்தி அம்மா 12ஆவது தெருல வர்றா. அப்படி வரும்போது என்ன நடக்கிறது? தில்லை மரமா செய்கிறது. தில்லை மரத்தினுடைய வாசம் கப் கப்படி வீசுகிறது. ஏன்னா அது ஒடிக்கும் போது மணக்கும் இல்ல. தில்லை சுப்பி வாசம் வீசிய உடனே சரி தில்லை மாகாளி பார்த்தாள். என்ன செய்தாள்? என்னது இது? மனத்து கிடக்கு. எவனோ ஒரு கள்வன் ஆமா இங்கே திருடு வந்திருப்பான் போல இருக்கிறது. தில்லை மரம் அசைந்து அசைந்து காட்சி அளிக்கிறது. என்ன இது மாயம்? ஆமா என்னவென்று அப்படி தெரியலையே 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 ஏதோ என்று புரியலையே புரியலையே என்ன என்று தெரியலையே 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 ஏது என்று புரியலையே புரியலையே என்ன இது மாயம்? ஆமா அடி பார்த்தா பாத்தீங்களா? சரி செம்பிராந்து பறந்து செல்வதை கண்டாள். ஆஹா அப்படியானால் கள்வன் இவன் தான். இவனே தான், வேற யாரும் இல்ல. இந்த கள்வனை பிடிக்க வேண்டுமானால் நாமளும் பறக்க வேண்டுமே. ஆமா இப்படி பறக்கிறது என்று சரி தாயான தில்லை மாகாளி எப்படி வருகிறாள்? எப்படி வருகின்றாள்? பச்சை கிளி வேடமிட்டு பாராட்டில் மாகாளி சிதம்பரம் பூ நகரம் விட்டு தில்லை காளி ஏகி வாராள். தெற்கு நல்ல முகமாக 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 பாராட்டில்லை மாகாளி மகாளி ஓட் 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 தாயார தில்லைக்காளி சரி பச்சை கிளியாக வேடம் தாங்கி மரகப்பா முன்னால் செல்லுகின்ற செம்பிராந்தை விரட்டி கொண்டு வருகிறாள் அம்மை. அடே அப்பா சரி அம்பாள் பறந்து செல்வதை பார்த்ததும் ஆசானா
விடுவாரா? மையான காட்டுல போய் நின்னுட்டு பாக்குறாரு. என்ன செய்தாரு? மையத்தை காணா. ஒண்ணுமில்ல. மாசான குழி காணோம். ஐயோ என்ன அநியாயம்! மையத்தை இல்ல, மைய வாடையும் இல்ல, ஒண்ணுமே இல்ல. இங்க மைய காடே இல்லையே. அநியாயம், இது அநியாயம் என்று சரி மாசான சுவாமி சீறி பார்த்தார். பார்க்கும் பொழுது முன்னால செம்பராந்து ஓடுது, ஓடிக்கிட்டு இருக்கு, பறந்து போயிட்டு இருக்க. ஆமா, அத விரட்டிட்டு அம்மா கிளியா போயிட்டு இருக்கா. பச்சை கிளியா அம்மா ரூபத்தோட ஓடிக்கிட்டு இருக்காங்க. விடக்கூடாது. அப்ப கல்வன் ஒருவன் வந்திருக்கிறான். கல்வனை விரட்டி அம்பாள் செல்றா. விட மாட்டேன்டா. தில்ல போயிட்டு இருக்கும் போது நாம நிக்கலாமா? விடவே கூடாது என்று சரி மாசான சுவாமி எப்படி வருகிறார்? எப்படி வருகின்றார்கள்? காகமாக வடிவு கொண்டு, காகமாக வடிவு கொண்டு, காகமாக வடிவு கொண்டு பாராரே மாசானோ, பாராரே மாசானோ. காகமாக வடிவு கொண்டு, ஆமா ஆமா, காகமாக வடிவு கொண்டு, காகமாக வடிவு கொண்டு பாராரே மாசானோ, அம்மா பாராரே மாசானோ. மதுரை நகர் தரை கடந்து, மணி கடந்து, மகிமையோடு வழி நடந்து, படி நடந்து வாராரே அந்நேரம், அந்நேரம் விருதுநகர் பாதையாக, பாதையாக கோவில் பட்டியை தான் கடந்து, ஆஹா, கோவில் பட்டியை தான் கடந்து, கோவில் பள்ளியை தான் கடந்து சாத்தூரு தனை கடந்த, சாத்தூரு தனை கடந்த தூக்கு. ஓடு ஓடு. அழகாக அருமையாக சிதம்பரம் நகரை கடந்து சரி அப்படியே பறந்து வர்றாங்க. அடே அப்பா, வரும்போது என்னம்மா நடக்கிறது? சிதம்பரத்திலிருந்து திருச்சி. சரி, திருச்சிக்கு வந்துட்டாங்களா? திருச்சியிலிருந்து மதுரை, மதுரை, மதுரை நகரை கடந்து விருதுநகர், விருதுநகர் அந்த பாதையா பறந்து வர்றாங்க. அடே அப்பா, சரி கயத்தாறு கடந்து, கடந்து தாயாகிய தில்லை மாகாளி எங்கே வருகின்றாள்? திருநெல்வேலி ஊருமிட்டு சரி மூன்றடைப்பு நான்குநேரி பாதையாக, ஆமா, பாகை குளத்தை தாண்டி தாண்டி பட்டார்புரம் வயல்காட்டிலே ஐவிளக்கு பெண்கள் தாலியை அற்று பின்னோக்கி வீசி, சரி அங்கே அருக்கராவி நெஞ்சையிலே பெண்கள் களை எடுத்த பெண்களுடைய தாலியேற்று மாசான பின்னோக்கி வீசிவிட்டு நல்ல பருவப்பறையில் உள்ள அந்த பால் பொங்கு பதநீரை அருந்திய மப்புல சரி தாலியேற்று வீசிவிட்டு, ஆமா, அப்படியே பொட்டல் காடு மராந்தல அந்த வயல்ல இருக்கக்கூடிய அந்த பருவப்பறையில போய் உட்காந்து கால் சடைத்து உட்கார்ந்துட்டார் மாசானம். ஏன்னா அவருக்கு போத தலைக்கு ஏறிட்டு பாத்தீங்களா? ஆமாங்க, செத்த களைப்பாரி தான் போகமானே உட்கார்ந்துகிட்டு இருந்தாரு. இப்படி இருக்கும் பொழுது சரி பட்டார்புரம் வயல்காடு கடந்து, ஆமா, வள்ளியூர் கும்பளமாடு பாதையாக சரி எங்க வர்றாங்க? எங்க வருகின்றார்கள்? ராதாபுரத்துக்கு வர்றாங்க. ராதாபுரம் பக்கத்து ஊருக்கு வந்துட்டாங்களா? ஆமாங்க. அடே அப்ப ராதாபுரம் ஊர் விட்டு எங்க வர்றாங்க? எங்க வருகின்றார்கள்? ராதாபுரத்திலே கல்யாணி அம்மனை பணிந்து அப்படி ராதாபுரம் ஊருமிட்டு, ஆமம்மா, முசுவன காடுமிட்டு, போடம்மா, உதயத்தூர் பாதையாக, ஆமம்மா, உத்தார் அம்மன் கோவில் விட்டு, போடம்மா, சந்தன மாரியரை, ஆமம்மா, தானும் அங்கே அடிபணிந்து, போடம்மா, உதயத்தூர் ஆனதில, ஆமம்மா, உதயத்தூர் ஆனதில, போடம்மா, கட்டப்புலி வந்தமர்ந்த, உதயத்தூர் ஆனதிலே, உதயத்தூர் ஆனதிலே, கட்டப்புலி ஆனதிலே, உதயத்தூர்ல ஒரு கட்டப்புலிகள் வந்து மாசானா உட்கார்ந்தார். தலைமுறையா கட்டப்புலி இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க. 5-6 தலைமுறைகளாக கட்டப்புலியாவே இருக்கா உதயத்தூர்ல. என்ன ஆச்சரியம் பாத்தீங்களா? இப்படி இருக்க சரி, அப்படி இந்த மாசானோ என்ன வந்து கொண்டு இருக்கும் பொழுது அங்கே செம்பராந்து வேடத்திலே வந்தாரே, ஆமா, நமது கிளிமுக்கையனார். கிளிமுக்கையனர் எங்க போயிட்டு இருக்காரு? தாயாரையன் தில்லை மாகாடி பச்சைக்கிளியா வந்தாள் அல்லவா? சரி, அப்படியே வர்றாம்மா. அப்படி வரும்போது 2 பேரும் முன்னோக்கி பின்னோக்கி வந்துட்டு இருக்காங்க. செம்பராந்து பறந்து போகுது. சபாஸ்.
எங்க போகுது? எங்க போகுது? அப்படி விஜயாபதி நோக்கி செல்லுகிறது. அங்கே வந்து கொண்டே இருக்கிறது, விறுவிறுப்பாக வந்து கொண்டிருக்கிறது. அந்த விஜயாபதியில சரி என்ன செய்தது பாருங்கள். என்ன செய்கின்றார்கள்? தாயானதில்லை மகாளி பின்னால் துரட்ட சரி விஸ்வாமித்திரர் இடத்துக்கு வருகிறது. ஆபா விஸ்வாமித்திரர் இடத்துல போய் தில்லைச்சுப்பியை கொடுக்கிறது. ஐயா முனிவரே, என்னம்மா? விஸ்வாமித்திரரை சீக்கிரமாக வேள்வி வளர்த்து முடித்து விடுங்கள். தில்லைக்காளி பின்னால் விரட்டி வருகிறாள். இதோ வருகிறேன். தில்லைக்காளி வந்து கொண்டிருக்கின்றாளா? ஆமா. ஐயோ, என்ன நடக்க போகிறது தெரியவில்லையே. மாமனிவர் அந்த சுப்பியை தூக்கி வேள்வியில் நீட்டுறாரு. அம்மா ஒரே தட்டு அடித்து தட்டி விட்டு கெக்கலிட்டு சிரிக்கிறாள். அடே முனிவரே, என்ன காரியம் செய்து விட்டாய்? வராய் விஸ்வாமித்திரா. இடமாட்டேன் உன்னை. என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? ஆமா, என்னுடைய தில்லை சுப்பியை களமாடி கொண்டு வருவதற்கு நீ எத்தனை ஆணவத்தால் சொல்லிவிட்டாய். கேட்டிருந்தால் அழித்து விடுகிறேன் உன்னுடைய யாகத்தை, ஒழித்து விடுகிறேன் என்று அம்மா தியாரிக்கிறார். ஆமா, கேட்டிருந்தால் 1000 சிப்பி கொடுத்திருப்பேன். திருடி வந்து விட்டாய். விட மாட்டேன்டா உன்னை. தாயே தெரியாமல் செய்து விட்டேன் அம்மா. ஏய், தெரிந்தா செய்தா, தெரியாமல் செய்தாய். தாய், விட மாட்டேன்டா. நான் உனக்காக ஆமா இதே இடத்தில் சரி நான் சிவனுக்கு அங்கே சிவனை நினைத்து பூஜை பண்ணிட்டு இருக்கிறேம்மா. உனக்கும் இதே இடத்துல ஒரு அருமையான பூஜை தர்ற. சரி, நீ பூஜை பெற்றுக்கொண்டு எனக்கு யாகத்தை நடத்துவதற்கு நீதான் துணை புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். என்று மண்டிட்டு மண்டாடி அப்படியே குனிந்து குறுகி கேட்கின்றார். அவருடைய வார்த்தைக்கு இணங்க அம்பாள் அவருடைய பூஜை ஏற்று ஆமா அங்கே அமர்ந்து கொண்டார். சரி, இனி இதிலிருந்து தனியே தனக்கு பூஜை வேண்டுமே ஆமா என்று அம்மா என்ன செய்யறா? தாயானதில்லை மகாளி எப்படி என்ன செய்கின்றார்? உப்பத்துக்கு கீழே பக்கம் உப்பத்துக்கு கீழே பக்கம் தாயான தில்லைக்காளி கீழே பக்கம் உப்பத்துக்கு கீழே பக்கம் தானே இந்த தில்லைக்காளி அம்மை தில்லை மகாளி அருமையாக பூசை கொண்டு தில்லை மகாளி என்று தில்லை மகாளி என்று தாயாரோ அமர்ந்து கொண்டாள். ஒரு தாயான தில்லைக்காளி தானே அங்க அமர்ந்ததினால் தில்லைக்காளி அமர்ந்ததினால் தில்லைவன தோப்பு என்று தில்லைக்காளி அமர்ந்ததினால் தில்லைக்காளி என்றொரு பேர் விஸ்வாமித்திர கோயிலுக்கு கீழே பக்கத்துல உப்பாத்துக்கு கீழே பக்கம். அடே அப்பா, நிறைய வாலெல்லாம் போட்டிருப்பாங்களே. என் தாயான தில்லை மாகாளி அம்மா அம்மையா தனக்கென ஒரு கோயிலை அமைத்து அழகாக மக்களிடம் பூசைகளை பெற்று ஆடி அமாவாசை அற்புதம், தை அமாவாசை அற்புதம், எந்த அமாவாசை ஆனாலும் சரி அங்கே வருடத்திற்கு 2 கொடை விழாக்களை பெற்று ஆமா மக்களுடைய இடத்தில் தனது கொடைகளை வாங்கி ஆத்தா தில்லை மாகாளி அமர்ந்ததால் சரி அந்த இடத்துக்கு தில்லைவன தோப்பு என்ற பெயரே வாங்கி கொண்டாள். விஸ்வாமித்திரர் அமர்ந்ததால் விஜயாபதி ஆமா தில்லை மாகாளி அமர்ந்த இடம் தில்லைவன தோப்பு. அருமையான ஒரு பெயர். இப்படி என் தாயானவள் பூஜை பெற்றுக்கொண்டு அழகாக ஆனந்தமாய் அமர்ந்திருக்கிறாள். அப்படி அமர்ந்திருக்கின்ற போது என்ன நடக்கிறது? இப்ப என்ன தில்லைவன தோப்புக்கு அம்மா இப்படி வந்துட்டா. தில்லைவன தோப்புல இருந்து பாட்டாங்கரைக்கு அம்மா இப்படி வந்தா. ஆமா, அது நீங்க சொன்னாதானே எங்களுக்கு தெரியும். இப்போ ராதாபுரத்துல சரி, பொதுவா ராதாபுரம் திருநெல்வேலி மாவட்டம் இல்லையா? ஆமா, இந்த இடத்துக்கு அது ஒரு பெரிய ஏரியா. நெல்லுக்கு வேலி போட்டவர் நெல்லையப்பர். அடே அப்பா, அந்த நெல்லையப்பருடைய தேவி தில்லைக்காளி ராதாபுரத்துல அருகில சரி ஒரு சிற்றூர் கிராமம் தானப்பா இது.
சிற்றூர் கிராமம். ஒரு சிறிய கிராமம் தானே? ஆமா, சிறிய கிராமம் தான். இந்த இளையனார் குளம் சரி இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஆமா தில்லை காளியின் ஆத்தா அம்பிகை எப்படி வந்தாள்? எப்படி வந்தாள்? எப்படி வந்தாள்? பார்க்கணும்ல. என்ன சொல்லுங்க. அப்படி பார்க்கும் பொழுது சரி இந்த உலகத்துல நாம எவ்வளவோ பேர்களை பார்க்கிறோம். ஆமா, எவ்வளவோ இடங்களுக்கு செல்லுகின்றோம். ஆனால் சரி இந்த பசுமை தங்கும் அழகான சிற்றூரிலே சரி என் தாயான தில்லை மகாளி ஆமா எப்படி இருக்கிறாள் தெரியுமா? எப்படியமா இருக்கின்றாள்? இவ்வூரிலே மேற்கு எல்லையிலே கோயில் கொண்டு அருள் பாலிக்கிறாள். அடே அப்பா. சரி ஆமா. பாட்டாங்கர ஓரத்துல பாட்டாங்கர ஓரத்தில தில்லை மகாளி அம்மை, தில்லை காளி அம்மை நானொரு ஆண்டுக்கு முன் நலமாக கொலுவிருந்தாள். அப்படி ஆண்டிருந்தாள் அழகாய் தில்லை மாகாளி, அழகாய் தில்லை மாகாளி. இளைய நற்குளமதியில இருந்தாள். வாழ்ந்திருக்கும் நாளையில தாயார தில்லை காளி வந்த கதை வாழ்ந்திருக்கும் நாளையில தாயான தில்லை காளி வந்த கதை. இளையனார் மதியில யார் யாரெல்லாம் வாழ்ந்திருந்தார்? யாரு எல்லாம் வாழ்ந்திருந்தார்? மாடக்கோணார் என்பவர்க்கு மாடத்தி அம்மாளை, மாலையிட்டு மானம் முடித்து மகிழ்ந்திருக்கும் நாளையிலே கைப்பிடித்து மனம் முடித்து ராஜா வாழ்ந்திருக்கும் நாளையிலே வந்தவனு தேவியுமாய் வாழ்ந்திருக்கும் காலமதில் குளம். சரி பருவமழை பெய்யும் பொழுது ஆமா பசுமை தங்கும் அழகான சிற்றூர். அடே அப்பா சிற்றூர். இந்த இடத்துல என்ன நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சி குலாவி பச்சை பசுமையாய் பாவை மகள் பவ்யமாய் எங்கும் செங்குமணி கதிர்கள் ஒலிக்க ஜொலிக்க, எங்கும் பசுமை செடிக்க சொலிக்க அருமையாயிருந்த இந்த இளையனார் குளத்துல சரி அற்புதமாய் அழகான நீர்வளம், நிலவளம், கார்வளம், பொன்வளம், பொருள் வளங்கள், அடே அப்பா இவ்வளங்கள் ஒருங்கே அமைய பெற்று அழகாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த இளையனார் குளத்துல யார் யாரெல்லாம் வாழ்ந்து வந்தாங்க? யாரெல்லாம் வாழ்ந்து வருகின்றார்கள்? மாடக்கோணார். அடே அப்பா யாதவர் குலத்தை சேர்ந்த மன்னன் மாடக்கோணார், மாடத்தியம்மள். சரி இருவரும் கணவன் மனைவியாக இல்லற ஜோதியாக இல்லறம் சிறக்க அப்படி மலரும் மனமும் ஒன்று, ஆமாம் கடலும் மலையும் ஒன்று, எள்ளுக்குளிருக்கு எண்ணெய் போன்று கண்ணும் இமையும் ஒன்று கருத்தாக வாழ்ந்து வந்தார்கள். அருமையாக ஒற்றுமையாக வாழ்ந்து வருகின்றார்கள். அப்படி வாழ்ந்து வரக்கூடிய நாளையில் சரி எல்லாம் இருக்கிறது. எல்லாம் இருக்குனாலே ஏதோ ஒரு குறை இருக்குன்னு தான் அர்த்தம். பால் இருக்கிறது, என்ன குறையோ? பவுஸ் இருக்கிறது, சொத்து இருக்கிறது, ஏராளமான பொருள் பணங்கள் இருக்கிறது, ஒன்று இருக்கிறது, பொருள் இருக்கிறது, ஏராளமான செல்வங்கள் இருக்கிறது. ஆமா, ஆனால் என்னமா இல்ல? எல்லாம் இருந்தாலும் சரி அவர்களுக்கு பிள்ளை இல்லை. ஐயோ பாவம், குழந்தைகள்னா பெரும் கஷ்டமாயிற்றே. எப்படி வாழ்ந்து வருகிறார்கள்? எப்படி வாழ்ந்து வருகின்றார்கள்? இல்லை ஒரு பிள்ளை என்று பிள்ளை என்று பிள்ளை என்று இருந்தாள் பெண் கொடியாள், பெண் கொடியாள். ஒரு பிள்ளை என்று பிள்ளை என்று ஒரு பிள்ளை என்று பெண் கொடியாள், பெண் கொடியாள். மந்தவனை என் கணவா என்னை மாலையிட்ட பிராணநாதா, பாலால் குறைகள் இல்லை நமக்கு
பாக்கியத்தால் தாழ்வும் இல்லை சொத்தாலை கூரைகள் இல்லையே சொத்தாலை கூரைகள் இல்லையே சுகத்தால் தாழ்வும் இல்லை இல்ல கூரை அதுதான் பெண்ணான மாடத்தி கோணார் சரி தன்னுடைய கணவனை பார்த்து சொல்லுகிறாள் என்ன சொல்லுகிறாள் ஏ வண்ணவா என்னம்மா என்னம்மா பிள்ளையது இல்லாமல் பெரும்புவியில் வாழ்வதென்ன சொத்திருந்து என்ன பலன் நமக்கு சுகமிருந்து என்ன பலன் பிள்ளை இல்ல வாழ்வதுதான் பிள்ளை இல்ல வாழ்வதுதான் பெருவாழ்வு ஆகிடுமோ பெருங்குறையாய் ஆகுதையா ஆண்டியை நான் அடித்தேனோ அந்த நாரை பகைத்தேனோ பிள்ளை என்று வந்தவரை பின்னே வரை சொன்னேனோ மாடத்தி கோணார் மாடக்கோணார் மாடத்தி அம்மாள். ஆமா என்ன பேர பாத்தீங்கல்ல அப்பப்பா என்ன பொறுத்தம் பசுமை பொங்கும் இளையனார் குளத்திலே சரி என் ஆத்தா தில்லை எப்படி வந்தாங்கிறதுக்கு தான் நான் கதை சொல்லிட்டு இருக்கேன். அதைத்தானே நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம் தாயி. என்ன மாடக்கோணாருக்கு மாடத்தி அம்மாளை கல்யாணம் பண்ணிருக்காங்க. அப்படியா சொல்றீங்க? கணவன் மனைவி மாடக்கோணார் மாடத்தி அம்மாள். சரி இந்த மாதிரி பேர் பொருத்தம் எங்கேயாவது அமைஞ்சிருக்கா? அதான் பேர் பொருத்தம் தானே பொருத்தம். அதை சொல்லுங்க. பேர் பொருந்திட்டுனா எல்லாமே பொருந்தும் அப்படின்றீங்க. எனக்கு தான் பேர் பொருந்தாம வந்து இழுத்துட்டு கிடக்குது. ஓஹோ ஆமா. உங்களுக்கு எது இழுத்துட்டு இருக்கு? எந்த பேரா வச்சாலும் அந்த ரெண்டு பேரும் பொருந்த மாட்டாங்குது அப்படின்றீங்க. ஒண்ணுக்கு ஒண்ணு யாருக்கும் மாறாதான் வந்து நிக்குது. ஒண்ணு பண்ணுங்க. என்ன நாளைக்கு காலங்காத்தாப்புல சரி இளையனார் குளத்திலேயே ஆத்தா தில்ல உட்கார்ந்து இருக்கல கிழக்கு முகமா அவ்வளவுதான் நிறைய நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆத்தாள நல்லா கும்பிட்டுட்டு நிறைய கும்பிட்டுக்கிட்டு தான் இருக்கேன். பாட்டாங்கோர குளத்துக்குள்ள போய் நல்லா முன்னிண்டு அம்பாளை சுத்தி அங்க பிரதட்சணம் பண்ணுங்க. ஆத்தா தில்லை காளி பேர் பொறுத்ததை இணைச்சிட்டேன்னா எல்லா பொறுத்ததையும் நான் இணைச்சிருவேன். பரவாயில்ல. ஆமா எனக்கு டைம் இல்லை. அப்படியா? மாடக்கோணார் மாடத்தி அம்மாள் கணவன் மனைவியாக இல்லறம் சிறக்க வாழ்ந்து வந்தார்கள். சரி சகல செல்வங்களும் இருக்கு. அப்போ குழந்தை இல்லைங்க. ஐயோ பாவம். எதை வச்சு சொல்றீங்க பாவம்னு? குழந்தை இல்லைன்னா பெரும் பாவமா பெரிய கஷ்டம். 5 வருஷம் ஒன்னா ரெண்டா 5 வருஷம் குழந்தை இல்ல பிள்ளை இல்லைன்னா சரி. அதாவது ஒன்று ஒரு விஷயம் தெரியுமா? கல்யாணம் எத்தனை வயசுல வேணா பண்ணிக்கலாம். குழந்தை 1 வருஷத்துல பிறந்தோம். எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டு ஒரு அம்மா கல்யாணம் ஆகி 13 மாசம் தான் ஆச்சு. ஐயோ 2 பிள்ளைக்கு தான் ஆயிட்டா. எம்மாடி ஒரே சொல்ல 2. அதை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களே. டபுள் அடிச்சிருக்க. ஆனா இங்க இல்லையே. நீங்க உண்மையிலேயே பெரிய ஆளுதாம்மா. நானும் 10 மாதம் தான் ஒரு குழந்தைக்கு எப்படி 2 குழந்தை கிடைக்கும்னு கேட்பீங்கன்னு நினைச்சேன். நான் கேட்க மாட்டேன்ல. நீங்க டாம். அப்போ என்ன தில்லை வாகாளினுடைய திருவருளை பெற்று சரி என் ஆத்தாங்க உட்கார்ந்து இருக்கானா அதுக்கு காரணகர்த்தாவானே மாடக்கோணார் மாடத்தி அம்மாளுக்கு பிள்ளை இல்ல. பாத்தீங்களா? சரி அவங்களுக்கு பிள்ளை இருந்தா அந்த அம்பாங்க வருவாளா? வர முடியாதுல்ல. மாட்டா. எல்லாம் அவளுடைய செயல். பிள்ளை இல்லாது 5 வருட காலங்களாக சரி கணவனும் மனைவியும் மிக 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 உருகி அந்த மாடக்கோணாரிடத்திலே சரி மாடத்தி அம்மாள் என்ன செய்கிறாங்க? என்னங்க
என்னம்மா? என்ன பாவம் செய்தேனோ எந்தனக்கு பிள்ளை இல்லை, முன்னோர் செய்த பாவம் இதோ மூத்தோர் செய்த பொல்லாங்கோ, எப்பிறப்பில் செய்த பாவமோ எப்பிறப்பில் செய்த பாவமோ இப்பிறப்பில் பிள்ளை இல்லை. என்னம்மா? ஆண்டியை அடித்தேனா அந்தனரை பகைத்தேனா? அதன ஒரு பாவமும் செய்யதில்லையே. ஏரி குளங்களை இடையில் வெட்டி முறித்தேனா? இல்ல பால்ல தண்ணியை விட்டனா தண்ணியில கொண்டு பாலை விட்டேனா? எண்ணாமல் பெரியோர்களை வசைக்கேடாக பேசினேனா? ஐயையோ ஐயையோ. கரிக்கரைக்கு தேங்காய் தன்னை நமக்கு கை எந்த பிள்ளை இல்லை, இறை குடத்து தண்ணீரிலே முறையாக்க பிள்ளை இல்லை. என்னப்பாவும் செய்தேன் ஐயா, என்னப்பாவும் செய்தேன் ஐயா, எந்தற்கு பிள்ளை இல்லை. என்ன பாவம் செய்தேன் நாதா? அதன ஒரு பாவமும் செய்யவில்லையே என்று கடவுள் மனைவியும் தினம் 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 புலம்பிண்டே இருக்கா. ஐயோ பாவம். என்னங்க என்னங்க? என்னடி மாடத்தி அழு, ஏண்டி எதுக்கு வயிற்றுல போட்டு அடிக்கிற? அவளுக்கு வயிறு 3 மாதத்துல வீங்குது, 10ஆம் மாதம் வத்துது. அம்மா எனக்கு வத்துவும் இல்லை வீங்கவும் இல்லை. புள்ள பெற ஆளுவோ புள்ளைய உண்டா ஒரு ஆளுவோ ஊதுது, புள்ளைய பெத்துற ஆளுவோ வத்துது. என்ன பண்றாங்க? நமக்கு ஊதல வத்தல நமக்கு தரல. பலூன் ஊதுன மாதிரி என் வயிற்று அடிக்காது ஊத வைக்க போறேன். அடியே அடியே அடிக்காதேடியே மாடத்தி, கவலைப்படாதே. என்னால தாங்க முடியலங்க. கொஞ்சம் பொருடி, பெரியவாள்கிட்ட பேசிட்டு வரேன். பேசிட்டு வாங்க அப்படின்னு மாட கொடார் தன்னுடைய உறவின் முறையார்கள் பெரியோர்களை வைத்து சரி பிள்ளை இல்லையே என்ன பண்றதுன்னு பேசுகிறான். இப்பெல்லாம் ஒரு வருஷத்துல பிள்ளை இல்லைன்னா டைவர்ட் பண்ணிடுவா. அதேதான் அதேதான். உடனே டிஸ்மிஸ் பண்ணிட்டு அடுத்த கல்யாணம் பண்ணிக்குவா. ஆமா இல்லையா? உண்மைதான். அப்ப அப்படி இல்லை, பெண்ணை திருமணம் செய்து கொண்டு சரி இந்த அம்மாவுக்கு பிள்ளை இல்லைன்னா அவள் உடன் பிறந்த சகோதரியே கல்யாணம் பண்ணி வைப்பா. அது இல்லைன்னு சொன்னா கோயில். எதுக்கு தெரியுமா? எதுக்கு? அந்த சொத்து சுகம் சுகபோக ஆஸ்திகள் சரி பிறருக்கு சேரக்கூடாது. ஆமா ஒரே இடத்துல சேர நல்லது தானே. அக்காளுக்கு பிள்ளை இல்லைன்னா தங்கச்சிக்காத பிள்ளை இருக்கும்ல. இருக்கும் இல்லை எப்படியாவது இருக்கும் இருக்கும் என்று ஆமா உடன் பிறந்த சகோதரி கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு தான் அதேதான் அதேதான் அடுத்த வேலை. ஆமா ஆனாங்க பிள்ளை இல்லை. ஐயோ மாடத்தி அம்மாளுக்கோ உடன்பிறப்புகள் இல்லை, சரி தங்கைமார்கள் இல்லை. அப்பப்பா பெரியோருடைய வாக்குப்படி சரி மாடக்கோண என்ன சொன்னாரு? நம்ம குலத்துல சரி நம்ம வள்ளியம்மாள் பக்கத்து வீட்டுல இருக்கிறாளே அந்த வள்ளியம்மாளை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி சொல்லலாம்னு சொல்லி பெரியவள்லாம் சேர்ந்து முடிவெடுத்து மாடக்கோணாருக்கு வள்ளியம்மாள் என்ற பெண்ணை திருமணம் செய்து வைத்தார்கள். சபாஸ், அருமை அருமை அற்புதம். அப்படி திருமணம் செய்து வைத்து சரி வள்ளியம்மாள், அதாவது கல்யாணங்கிறது அந்த காலத்துல பெரிய விஷயம். ஆமா கடவுள் தனக்கு பிள்ளை இல்லைன்னா அந்த அம்மாவே வீட்டுக்காரருக்கு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்சு தான் கல்யாணம் பண்றான். அவ்வளவு பெரிய மனசு வேணும் இல்லை? ஆமா அதுதான் இந்த காலத்திலையும் முன்னோர்கள் மாதிரி இருக்கணுங்கிறாங்க. ஆமா இப்ப நான் அம்மி குழவியத்தை கூட கொண்டு போடுவாளுவோம். ஐயோ நல்ல வேலை நான் கல்யாணம் செய்யல. கல்யாணம் பண்ணாமே இருக்கோம், எந்த அளவுக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுல்ல. ஆனால் அன்று மாடத்தி அம்மாள் மனசார தனக்கு ஒரு வாரிசு வேணுமேனு ஆமா வள்ளியம்மாள் என்ற பெண்ணை பார்த்து என்ன கருணை கடவுளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. மரகப்பா அப்படி திருமணம் செய்து விட்டு சரி கணவன் மனைவியமாய் வாழ்ந்திருக்கும் நாளையில் எப்படி வாழ்ந்திருக்கும் நாளையில வாழ்மானைக்கு பிள்ளை இல்லை நாளையிலே
இல்லை வள்ளியம்மாள் பெண் கோடியாள் கணவனிடம் உரையமிட்டாள் உறுதியெல்லாம் அலடி இருப்பாள் உலகமதில் உள்ள முறை இரண்டு பேரும் அலடி இருக்க இரண்டு பேரும் இறையவனார் கட்டளையோ மன்னவா. என்னம்மா சோழி, என்னம்மா? ஒருதி மலடிருப்பாள் உலகத்தில் உள்ள முறை. உண்மைதா உண்மைதா. இரண்டு பெண்ணு கல்யாணம் பண்ணி இருவருக்கு பிள்ளை இல்லையே நாதா. அதான் பெரிய கஷ்டமா இருக்கு. அந்த கணவன் மனைவி இருவரும் ஆமா வள்ளியம்மாள் என்ற பெண் கொடியும் அழுது 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 புலம்பி எப்படி அழுதாலும் ஆண்டாண்டு காலம் அழுதாலும் என்ன கஷ்டத்தில் போகுது அழுது கொண்டிருக்கும் பொழுது சரி இவர்கள் எந்த ஒரு கோயிலை யாராவது திருச்செந்தூர் போங்கப்பா பிள்ளை பறைக்கோ அப்படி சொன்னா திருச்செந்தூர் போறாங்க. ஆமா ஒவ்வொரு போங்கப்பா பிள்ளை கிடைக்கும்னா அங்க போறாங்க. போகாத கோவிலே இல்லை. இல்ல சுருக்கமா சொல்ல போனா கோயிலுக்கு போனா கிடைக்கத்தான் செய்யும். அதுக்கு நேரம் காலம் வரணும். இல்ல கரெக்டா சொன்னீங்க. இறைவனிடம் கையேந்துங்கள் அவள் இல்லை என்று சொல்லுவதில்லை. தில்லை மாகாளியிடம் கேட்டு பாருங்கள் அவள் இல்லை என்று சொல்லுவதில்லை. தில்லை மாகாளியிடம் கேட்டு பாருங்கள் அழகு அவள் இல்லை என்று சொல்லுவதில்லை. இந்த அம்மனிடம் கேட்டு பாருங்கள் அவள் இல்லை என்று சொல்லுவதில்லை. அப்போ சரி மாடக்கோனார் பாடத்தியம்மாள் வள்ளியம்மை என்ற பெண் கொடியாள் சரி மூன்று பேர்களுமாய் எப்படி இருக்கிறார்கள் பாருங்கள். எப்படி இருக்கின்றார்கள்? ஆதிசிவனுடைய அருளை கொண்டு சரி போகாத கோவில் இல்லை கோவில் இல்லை போகாத கோவில்லை பொங்கி உண்ண இடமும் இல்லை இடமும் இல்லை. போகாத கோவில் இல்லை கோவில் இல்லை போகாத கோவில் இல்லை பொங்கி உண்ண இடமும் இல்லை தலமும் இல்லை. எத்தனை சென்றாலும் இல்லை ஒரு பிள்ளை பலன் பிள்ளை அது இல்லாமல் மனமுடைந்த பெண் கொடிய பார்த்தாரே மாடக்கோனார் மாடக்கோனார் மனுஷடைத்து தான் இருக்க தான் இருக்க. நாம சொல்லிட்டு இருக்கிறோமே சரி இந்த மாடக்கோனார் மாடத்தியம்மாள் வள்ளியம்மை என்ற பெண் கொடியால் கிட்டத்தட்ட 400 ஆண்டு காலங்களுக்கு முன்பு அடே அப்பா சரி நடந்த உண்மை வரலாற்றை இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆமா உண்மை சம்பவம் உண்மை நடந்த ஒரு கதை. மகாபாரதம் ராமாயணம் ஆமா யார் காலத்திலோ எப்பவோ நடந்தது. ஆமா ஆனால் நாம் சொல்லிக் கொண்டிருப்பதோ இளையனார் குலத்திலே நம் முன்னோர்கள் வாழ்ந்து காட்டிய நடைமுறைகள் அதேதான் இல்லையா? ஆமா அந்த ரெண்டு பெண்களும் பிள்ளை இல்லாம மாடக்கோனாரும் வள்ளியம்மாளும் ரொம்ப மனம் சடைத்து சரி தள்ளாடி ரொம்ப கஷ்டத்தோடு இருக்காங்க. கஷ்டம் இருக்கத்தானே செய்யும். போகாத கோயில் இல்லையே, பொங்கி திங்காத தலமும் இல்ல, குளிக்காத குளம் இல்ல இல்ல, என்ன செய்யறதுன்னு மனம் சடைத்திருக்கும் பொழுது ஆமா அதாவது ராப்பாட்டாளின்னு சொல்லுவாங்க, கோடாங்கி அடிச்சுட்டு வருவாங்க பாத்தீங்களா. நல்ல காலம் பிறகு நல்ல காலம் பிறகு அந்த கோடாங்கியானவன் சரி இந்த மாடக்கோனார் வீட்டுக்கு வர்றாரு. வந்து என்ன செய்யறாரு? அம்மா நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குதுன்னு வந்து நிக்கிறான். எப்பாடே ஆத்தா தில்லை காளி வந்துட்டாளா?
பிள்ளை இல்லாத மாடக்கோனாரு, மாடத்தியம்மா, வள்ளியம்மாள் என்ற பெண்கொடி 3 பேரும் சரி சாப்பிட்டு கையலம்பி அப்பதான் உட்கார்ந்துட்டு இருக்கா. உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது இவர் வந்துட்டாரு. நல்ல காலம் பிறக்குன்னு வாசல் நினைக்கிறான். ஆமா. அப்ப மாடக்கோனார் நினைக்கிறார், என்ன நினைக்கிறாரு, ஒருவேளை இவன் மூலமாவது நமக்கு ஏதாவது வாக்குகள் கிடைக்காதா? அந்த காலத்துல உள்ளவங்க ரொம்ப சிந்தனை செய்வாங்க, நமக்கு ஏதாவது கஷ்டங்கள் மாறாதா? மாறினாலும் மாறதுக்கு வாய்ப்பு உண்டு. 2 பெண்ணை கட்டிக்கிட்டு 2 பேரும் மலடா இருக்கிறா. ஆமா. அப்போ தவறு நமது மேல் தானா? இருக்கலாம், நமக்குத்தான் பிள்ளை இல்லையா? ஆமா. 2 பெண்களை வச்சுட்டு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறோம். வாழ்வும் தாழ்வும் வாயில இருக்குன்னு சொன்ன மாதிரி இந்த கோடாங்கி மூலமா நமக்கு ஒரு வாயில ஒரு நல்ல வார்த்தை வந்துடாதா? நல்ல காலம் பிறக்கன்னு சொல்றாங்களா, அதே நல்ல வாழ்வு தானே என்று 3 பேரும் வெளியில வர்றாங்க. சரி, கோடாங்கி சொல்றான், என்ன சொன்னான்? அம்மா பெண்கொடிமார்களே. என்னப்பா? ஐயா. என்னப்பா சொல்லு. நீங்க என்ன கேட்கல? நாங்க நிறைய ஐயா உங்கள் மேல் மிகவும் கருணையாயிருக்கிறது தெய்வங்களுக்கு. சரி, ஆனால் என்ன? இந்த பாருங்க, சொல்லுங்க. உங்களுக்குன்னு ஒன்று சொல்றேன், சொல்லுங்க. நீங்க எல்லாம் 3 பேரும் ரொம்ப சடைவா இருக்கீங்க. ரொம்ப சடைவா இருக்கிறதா இறப்பதா தெரியாம இருக்க. ஐயா மண்ணை பற்றி கேட்கவில்லை கேட்கவில்லை கேட்கவில்லை, மனையை பற்றி கேட்கவில்லை கேட்கவில்லை, மண்ணை பற்றி கேட்கவில்லை கேட்கவில்லை, இங்கு கேட்கவில்லை, பற்றி கேட்கவில்லை கேட்கவில்லை, பொன்னை பற்றி கேட்கவில்லை சுவாமி சரணம், பொருளை பற்றி கேட்கவில்லை ஐயப்ப சரணம், பிள்ளைக்காக கேட்குகின்றீர் தேவன் சரணம், பேரு வச்ச மன்னவனே இல்லை காணி இருக்குதையா பிள்ளை அது பிள்ளையாது பிள்ளையது, இறைவனோடை நிச்சயமாய் நிச்சயமாய் ஐயா. என்னையா என்னையா கும்பிடுறேன் ஐயா, வணக்கம் ஐயா. பொண்ணை கேட்கல, பொருளை கேட்கல, இல்ல அதெல்லாம் என்கிட்ட நிறைய இருக்கு ஐயா. காசு கேட்கல, நீங்க பணம் கேட்கல, அதெல்லாம் என்கிட்ட இருக்கு ஐயா. ஒரு கை குழந்தை கேட்கிறது போல தெரிகிறது. ஆமா, அந்த குழந்தை ஒண்ணும் தான் வேணும் ஐயா. போகாத கோயில் இல்ல, பொங்கி உண்ணாத இடம் இல்லைன்னு மனம் சடைச்சு உக்காந்துட்டீங்க. ஆமா, நல்ல காலம் பிறக்குது ஐயா, புள்ள இருக்கு, கொம்பம் பரப்பா இருக்கு இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா எங்க இருக்கு எப்ப இருக்கு? கொம்பம் பரப்பா ஐயா, கொம்பம் பரப்பான்றான். மாடக்கோனாருக்கு எப்படி இருக்கும், ஐஸ் கட்டி தூக்கி தலையில வச்ச மாதிரி. ஐயோ இப்பவே சாப்பிட்ட மாதிரி ஆயிட்டு எனக்கு. இப்ப பாருங்க, பிள்ளை இல்லாத வாழ்க்கை ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்குன்னு சொன்னாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆம்பளை பிள்ளை பிறக்கிறான்னு சொன்னா எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏ அத்தா, உள்ளமெல்லாம் குளிர்ந்துருச்சு. 2 பொண்ணுகள்ல எங்க ஊர் பக்கத்துல ஆம்பளை புள்ள பிறந்த உடனே இந்த கட்டுல இருந்து அந்த கட்டுல சாடிட்டாங்க. அப்புறம் அந்த கட்டுல இருந்து மறுபடியும் இந்த கட்டுல சாடிட்டாங்க. எம்மா உனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்ன சந்தோஷம். பொம்பளை பாத்தீங்களா, ஒரு வீட்டுல பொம்பளை புள்ள பிறந்ததுன்னு சொன்னாங்க, அவ கட்டுல இருந்து கீழே சாடிட்டா. எதுக்கு நமக்கு இந்த கஷ்டம்? அடுத்தாலும் எங்க கஷ்டத்துக்கு தானே பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு, களத்தில் நடக்க உருப்படியெல்லாம் அதுக்கு தானே கலத்தி போட வேண்டியது வரும். அடப்பா, இப்படிலாம் கூட யோசிக்கிறாங்களே, நிறைய பிரச்சனை இருக்கு. சரி பரவாயில்ல. இப்போ மாடக்கோனாருக்கு சரி மகன் பிறப்பான்னு சொல்றான் கோடாங்கி. ஐயோ ஐயோ கோடாங்கி உட்காருப்பா, உட்காரு உட்காரு. அழகாக அவரை வீட்டுக்குள் அமர வைத்து குறி கேட்கிறாங்க. அவன் நல்ல சவடால உட்காந்து குறி சொல்ல ஆரம்பித்தார். ஐயா இந்த பாயசத்தை குடிச்சுக்கோ. பரவாயில்லையா, நல்ல வார்த்தையா சொல்லு. நான் சொல்லிட்டு உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லிட்டேன். சும்மா சொல்லு. கோடாங்கி சொல்றான். என்ன சொல்ற? ஐயா, என்ன ஐயா? உங்களுக்கு பிள்ளை வேண்டுமானால் தில்லையிலே வாழ்ந்தவள் தான் எல்லை காளி அம்மார் அவள். தில்லை காளி அம்மை அவள், எல்லை மா காளி அம்மை. தில்லைவன தொப்பினிலே, தில்லைவன தோப்பினிலே தில்லை காளி கொலுவிருக்க, தில்லைவன
தோப்பினிலே தில்லைவன தோப்பினிலே தில்லை காளி அமர்ந்திருக்க அன்னை தில்லை காளியிடம் அன்பாக சென்றீரானால் குழந்தை உண்டு நிச்சயமாய் கூறுகிறேன் உங்களுக்கு குழந்தை உண்டு நிச்சயமாய் கூறுகிறேன் உங்களுக்கு என்றானே கோடாங்கி என்னகானே கோடாங்கி யாது சொல்வா மாடக்கோனா ஐயா மாடக்கோடார் என்னையா சொல்லும் ஐயா நீங்க போகாத கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்கல்ல நிறைய கோயிலுக்கு போயிருக்கோம் புள்ள கிடைக்கல ஒன்னும் கிடைக்கல ஐயா நான் சொல்றத கேளுங்க நீ சொல்லுங்க ஐயா கஷ்டமா இருக்கு தில்லவர தோப்பிலே அமர்ந்திருக்கிறாளே ஆமா ஐயா தில்லை காளி எல்லையில் அமர்ந்த காளி எல்லை காளி பிள்ளை தரு காளி பிள்ளை காளி அப்படியா சொல்றீங்க தில்லைவன தோப்புக்கு ஐயா யா வயித்துல பால் வார்த்தது மாதிரி இருக்கு ஒரு அமாவாசை நாளன்று சரி உங்கள் மனைவிகளை அழைத்து கொண்டு அந்த திரைக்கடலில் நீராடி ஐயா தில்லை காளி தரிசனம் செய்தால் பிறப்பது பிள்ளை ஆண் பிள்ளை ஐயா நீங்க சொன்னது மாதிரி குழந்தை கிடைக்கும் இல்ல தில்லை காளியின் பேரிடுங்கள் சரி என்று கோடாங்கி சொன்னான் கோடாங்கி சொன்னது அவங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் ஐயா நினைச்சு பார்க்க முடியுமா வாயில அல்வா சாப்பிட்டது மாதிரி எத்தனையோ பேர் பிள்ளை கிடைக்கும்ன்றாங்க ஆமா போய் கிடைக்கல இன்று தில்லைக்காளி தருகிறாள் பிள்ளைன்னு சொன்ன உடனே ஆமா மாடக்கோடார் மாடத்தியம்மாள் வள்ளியம்மை என்ற பெண்குடியாள் ஐயோ 3 பேருக்கு வந்து பாருங்க மகிழ்ச்சி ஏன் மாடத்தி என்னங்க ஏன் வள்ளி என்னங்க வள்ளியம்மா நம்ம 3 பேரை போய் நல்ல தில்லவர தோப்புல அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு பிள்ளைக்கு வர வாங்கிட்டு வருவோண்டி போங்க என்று என்னங்க கோடாங்கி அனுப்பிவிட்டு சரி மாடக்கோடாறு மாடத்தியம்மை என்ற பெண்கொடியும் என்ன செய்கின்றார்கள் வள்ளியம்மை என்ற பெண்கொடியும் 3 பேருமாக எங்கே வருகிறார்கள் ஆனா பாருங்க அந்த காலத்துல எல்லாம் கோயில் குளங்கர்களுக்கு போனா கட்டு சாதம் எடுத்துட்டு தான் போவா அப்படியா சொல்றீங்க ஆமா அது நல்ல ஒரு விஷயம் தான் அந்த காலத்துல சாப்பாடெல்லாம் கோயில்கள்ல கிடையாதுல்ல கிடையாது எங்க போய் சாப்பாடு போடுவா இப்பதான் பாருங்க அதானே இளைஞர் குளத்துல இன்னைக்கு பாருங்க நல்ல அழகான வெச்சு புரோட்டம் வெச்சு புரோட்டா புரோன்னு ஒரே புரோதான் வெச்சு பிரியாணி அடாடாடா என்ன அழகா ஐயோ பின்னால இருக்கும் 10ங்கிறான் அவன் 15ங்கிறான் கோயிலுக்கு வந்தா இன்னைக்கு சாப்பாட்டை பத்தி கவலையே இல்லை எந்த கோயில் போறாலும் அந்த காலம் சாப்பாடு கொண்டு தான் போக முடியும் உண்மை இல்லையா ஆமா அதனால சரி மாடக்கோடார் மாடத்தியம்மாள் வள்ளியம்மை என்ற பெண்கொடியாள் என்ன செய்கின்றார்கள் தில்லவர தோப்புக்கு போகிறதுக்காக ஆமா 3 பேர் எங்கே வர்றாங்க எங்க வருகின்றார்கள் அடா என்ன அட பாயசம் கட்டு சாதம் கையில எடுத்து கட்டுடனே வழி நடந்தார் கட்டு சாதம் கையில எடுத்து எங்க வழி நடந்தார் மாடக்கோணர் என்றவரோ மாடத்தி பெண்ணாளோ வள்ளியம்மை பெண் கொடியும் இளைய நயினார் குளமோமிட்டு ஏகி வாரார் உதயத்தூரில் அரசர்குளம் பாதையாக அவர்கள் வரும் வேளையிலே தாமஸ் மண்டபமோ தானே தான் கடந்து காமநேரி பாதையாக கட்டுடனே வாரபோது தில்லைவன தோப்பினில தானே வந்தார்
ஓடு. தில்லை வர தோப்புல வர்றாங்க. சரி, வந்து என்னமா செய்யறாங்க? அழகாக இந்த மாடக்கோடார் வாடத்தியம்மாள் வள்ளியம்மை என்ற பெண்கொடிகள். சரி, கட்டு சாதம். ஆமா, அதாவது ஸ்நாக்ஸ் இப்ப சொல்றாங்க இல்லையா, ஸ்நாக்ஸ். ஆமா, பண்டம் 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 போரி. அப்ப அந்த காலத்துல எல்லாம் ஸ்நாக்ஸ் கிடையாதுல்ல, ஸ்நாக்ஸ் எல்லாமே வீட்லயே பண்ணிடுவாங்க. எல்லா வீட்லயும் பலகாரம் வீட்டுல போட்டுருவாங்க, அதிரசம் வீட்டுல போட்டுருவாங்க, எப்பாடி வடை வீட்டுல சுட்டுருவாங்க. இப்ப எந்த வீட்லயா போடுறாங்களா? இப்ப எல்லாம் சுடுவாங்க, கடையில சுடுவாங்க, இவங்க வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த வீட்டுல உள்ள அட்ரஸ் மட்டும் தருங்க. அன்று மாடக்கோணார் மாடத்தியம்மாள் வள்ளியம்மை என்ற பெண்கொடிகள். சரி, கட்டு சாதத்தை வச்சுக்கிட்டு வரும்போது அடையப்பா அழகான ஒரு பித்தாள தூக்கு பாத்திரத்துல தூக்கு போனியில, தூக்கு பாத்திரம், ஆமாங்க, கஞ்சி கொண்டு போறது. அந்த தூக்கு போனியில சரி என்ன வச்சிருந்தாங்க தெரியுமா? என்ன வச்சிருக்காங்க? பச்சரிசியில மாவு இடிச்சு, பச்சை அரிசிய மாவா இடிச்சு நல்ல கருப்பட்டிய போட்டு, எப்பா கருப்பட்டி ரொம்ப சொல்லாதுங்க, அழகா மூடி வச்சுக்கிட்டா தான் ஸ்நாக்ஸ். அப்ப அப்பப்பா நல்ல ஹெல்த் கொடுக்கும்ல. பச்சரிசி பச்சை இப்ப மிச்சரை தின்னுட்டு ஆமா உட்காந்த இடத்த விட்டு எழும்ப முடியாது. ஆமா, அது மட்டும் இல்ல, இப்ப உள்ள பிள்ளைங்க பூரா பானிபூரி, பத்தாக்குறைக்கு பூரி மசால், பத்தாக்குறைக்கு மேகி நூடுல்ஸ், இங்கிலீஷ்காரன் சாப்பாட்ட போறான், இவாள் தின்னுட்டு நடக்க பலம் இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கான். இவ்வளவு பள்ளத்துல தோசை சுட்டாவுன்னா 2 முறிச்சு வாயில போட்டுட்டு ஒரு சொம்பு தனியா குடிச்சிருவாங்க அந்த காலத்துல. இப்ப ஒரு கப்பு மாவு அரைச்சு பிரிட்ஜில் வச்சுட்டு 1 மாசமா சுட்டு சுட்டு திங்காங்க. கப்பல் உள்ள மாவு குறையல, இறக்க முட்டி போச்சு. ஏன் புள்ள நீ மாவு குறையலன்னு கேட்டா இறக்க முட்டி போச்சு. கரெக்டா சொன்னீங்க, இறக்க முட்டி போச்சு. இந்த வாழ்வு அடைச்சு போச்சுங்க. என்ன பண்ண சொல்றீங்க? ஆனால் அன்று சரி மாடக்கோணார் மாடத்தியம்மாளும் வள்ளியம்மை என்ற பெண்கொடி 3 பேர் போகும்போது எப்படி கருப்பட்டி அடிச்சிருக்காங்க. அந்த அம்மா யோசிச்சிருக்கா 2 பேரும் என்ன யோசிச்சிருக்காங்க, அங்க போய் என்ன சாப்பிடுறது, சாதத்தை சாப்பிட்டா மேல ஏதாவது சாப்பிடணுமே. மாவு இடிச்சு கருப்பு கட்டி கலந்து தூக்கு போனியில அழகா பித்தளை தூக்கு போனியில வச்சுட்டு போய்க்காங்க. ஆஹா, என்ன அழகு, என்ன அழகு. 3 பேர்களுமாக சரி கொண்டு சென்றவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? என்னமா செய்தார்கள்? திரைக்கடலில் தீர்த்தமாடி திருநீற்று காப்பணிந்து திரைக்கடலில் தீர்த்தமாடி அங்கு திருநீற்று காப்பணிந்து நெற்றியில் நீரணிந்து வாராரே 3 பேரும் மாடக்கோணார் என்பவரோ மாடத்தே அம்மாளும் பேரும் அப்படி தீர்த்தமாடி போட்டு தில்லை காளி கோவில் வந்தார். அம்மா தில்லை மாகாளி அருள் தருவாய் எந்தனர்க்கு அம்மா காளி தில்லை காளி எல்லை காளி அருள் தருவாய் எங்களுக்கு. இப்படி சரி தில்லைவர தோப்பிலே வந்து, ஆமாம், அதுல ஒரு பெரிய பிரசித்தி பெற்ற ஆலயம் தில்லைவர தோப்பு. அடே அப்பா, தில்லைவர தோப்புல பெரிய ஒரு ஆலயம். ஆமாங்க, சரி சொல்லுங்கம்மா. விஸ்வாமித்திர கோயிலு, ஆமா, அதுல சிவபெருமான் இருக்கிறார், மகா சக்தி இருக்கிறார். அந்த பக்கத்துல அவங்க இருக்காங்க. சிவபெருமான் மகாலிங்கமா உட்கார்ந்து இருக்கிறார். வலது பக்கமா அவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா திரைக்கடல். சரி, உப்பாதுக்கு கீழே பக்கம் என் அன்னை அபிராமி தில்லை காடி அமர்ந்து இருக்கிறார். அடே அப்பா, சரி மாடக்கோணார் மாடத்தியம்மாள் வள்ளியம்மை என்ற பெண்கொடியால் திரைக்கடல போய் நல்லா முங்கி தீர்த்தமாடி, நல்லா மூக்க பிடிச்சிட்டு முங்கி நீர்த்தமாடி கொண்டு, அறியாமல் செய்த பிழைகளை எல்லாம் அம்மா பொறுக்கணும் தாயே, தெரியாமல் செய்த பிழைகள் எல்லாம் தாயே தில்லை மாகாளி பொறுக்க வேண்டும் என்று சரி அம்பாளை பணிந்து வணங்கி திண்டனிட்டு,
ஆமா. கோயில்ல போய் சாஷ்டாங்கமா விழுந்து வணங்கினார் மாடக்கோனார். அடே அப்பா, நீளமா விழுந்து வணங்குறாங்க. தில்லையில் ஆடிய தில்லைக்காடியே, என்ன அம்மா, எல்லையில் அமர்ந்தவளை எல்லைக்காடியே, தாயே தாயே தாயே, பிள்ளை வரம் கொடுக்கும் பிள்ளைக்காடியே, நீ எனக்கு பிள்ளை கொடு. எத்தனையோ பெண்களுக்கு குழந்தை வரம் கொடுத்த நீ எனக்கு கொடுக்க கூடாதா? தாயே, அம்மா, என் மனம் சடையாதபடி தாயே, என்னுடைய மனைவிமார்களுக்கு பிள்ளை வரம் கொடுத்து விடுத்தாயே, கொடுத்து விடுத்தாயே என்று சரி அம்பாளை வீழ்ந்து வணங்கி கும்பிட்டு, எப்படி வணங்கி கும்பிட்டு அழகாக சென்று சரி கொண்டு வந்த கட்டு சாதத்தை உண்டு கழித்து சாப்பிட்டு கையலம்பி, அதுக்கப்புறம் என்ன செய்தாங்க? 3 பேரும் பேசிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நேரம் போகுது. என்ன நேரம் போகுது? நேரம் பேசி போகுது. அவ பேசி நேரம் போகுது. ஆமா. அப்ப மாடக்கோனார் சொல்றார். என்ன சொல்றாரு? ஏ பெண்ணே மாடத்துக்கோனா, மாடத்தியம்மாள். என்னங்க? ஏ வள்ளியம்மா, என்னங்க? ஏடி வீட்டுக்கு போக வேண்டாமா? போவங்க. நேரம் இருட்டுறதுக்குள்ள போயிடணும். அதுவும் சரிதாங்க. அமாவாசை. சரி, இருட்டு வந்து நடக்க முடியாது. நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். பஸ்ல கார்ல போகல. ஆமா, நடையா நடந்துல போறாங்க. என்னங்க? அப்ப நேரம் இருக்கும்போது வீட்டுக்கு போயிடணும்டி. அதுவும் சரிதாங்க. அப்படி சொல்லிட்டு சரி. ஆமா, என்னங்க? சாப்பிட்டாச்சு. ஆமா, கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு. என்னங்க? ஏதாவது இந்த மாவு ஏதாவது கொண்டு வந்தீங்களாடின்னு கேக்குறாரு. இருக்குன்னு கொண்டு வர்றா. அந்த மாடத்தியம் எங்க இருக்கு? மாடத்தியம்மாள் கொண்டு வந்து சரி தூக்கு பொடியோட வைக்கிறாங்க. பாத்தீங்களா? அந்த மாவையும் பச்சரிசி மாவையும் கருப்பட்டியும் கலந்து சரி 3 பேரும் ஆளுக்கு ஒரு படியா நல்லா சாப்பிட்டாங்க. அப்பா சாப்பிட்டு பேசிட்டு இருக்கிற போது சரி இந்த அம்மா வள்ளியம்மைங்கிற பெண்குடியால் என்ன பண்ணாங்க? எந்த ஒரு சாதத்தையும் சாப்பிட்டா உடனே கை வெளியில போயிடும். ஆமாங்க. ஆனா கருப்புட்டி கூப்பனிக்க கைய போட்டுட்டா. ஐயோ 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 ஐயோ. அப்படி இவர்கள் சாப்பிட்டுட்டு சரி அவர் சொல்றாரு மாடக்கோனார், அடியே என்னங்க நேரம் இருட்டுறதுக்குள்ள வீட்டுக்கு போயிடணும்டி. ஆமாங்க, போவாங்க. அப்புறம் இருட்டுக்குள்ள ஒன்னும் பண்ண முடியாது. அதுவும் நீங்க சொல்லு சரிதாங்க. முள்ளு கல்லு கால்களை கிடந்தாலும் தெரியாதே. நான் போவேன்னு சொல்லிட்டு நேரத்தை போயிடலாம் வாங்கன்னு சொல்லி 3 பேரும் வர்றாங்க. சரி, நடந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். 3 பேர்களும் எங்கே வருகின்றார்கள்? தில்லைமாக படிந்து கொண்டு சரி எங்கே வருகின்றார்கள்? தில்லை வன தொப்பு மிட்ட போமிட்டு வர 3 பேரும் மரங்காலை தில்லை காளே 3 பேரோ மாடக்கோனார் தன்னுடனே மாடத்தியம்மாளும் 3 பேருமாக வல்லோ ஏகி வரும் வேளையில் விஜயாபதி எல்லை விட்டு தானே வரும் வேளையில் தானே வரும் வேளையில் பேருமாக வந்துட்டு இருக்கும் பொழுது சரி மாடக்கோனார் விஜயாபதி கடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. ஆமா, வந்துட்டு இருக்கும் போது என்னமா செய்யறாங்க? அப்படியே இவரு கொஞ்சம் பசி ஆகுது, நடந்துலாம் வர்றாங்க. ஆமா, மதியானம் சாப்பிட்டு அப்புறம் மாவை தின்னு சரி உண்டு கழிச்சு வந்தாலும் சாயங்காலம் நேரம் ஆச்சு. அடே அப்பா, தில்லவர தோப்ப கடந்து சரி அந்த காமநேரி பக்கம் வரும்போது ஆமா மாடக்கோனார் மாடத்தியம்மாள் வள்ளியம்மை என்ற பெண்கொடியால பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? அம்மா பெண்களே, என்னங்க ஏண்டி சொல்லுங்க, வழியில நடந்து வர்றப்ப வாயெல்லாம் நம்ம வருதே. ஆமா, என்ன வேணுங்க உங்களுக்கு? இல்ல இந்த மாவு கருப்பட்டிலாம் வச்சிருக்கீங்களா, சாப்பிட்டேளா இருக்கா மாவு அப்படின்னு கேட்டார். அப்போது அம்மா என்ன சொன்னாங்க? வள்ளியம்மா சொல்றாங்க. என்ன சொன்னாங்க? ஐயோ என்ன உளறிக்கிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல, தூக்குவாளி எங்க? காரமூட்டு பக்கத்துல உட்கார்ந்தா நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஆமா, சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்.
மாவை கருப்பட்டியை கீழே வச்சா எறும்பு மொச்சிரும்ல. ஆமா அதுவும் சரிதான். அந்த முள்ளு மர செடியில தொங்க போட்டேன். முள்ளு மர செடியில தொங்க. ஐயோ மறந்து வந்துட்டுனுங்களே. அடாடாடா அப்படின்னாங்க. யா புள்ள மாடக்கோனார் சொன்னாரு. என்ன சொன்னாரு? மறந்து தொலைச்சிட்டீங்களா? என்னங்க மறப்பீங்கன்னு எனக்கு தெரியும்டி. நான் போய் எடுத்துட்டு வரேங்க. மறப்பீங்கன்னு எனக்கு தெரியும். சரி போனா போட்டு ஒரு மாவு தானே கருப்பட்டி தானே போட்டேன். இல்லங்க அந்த பாரு அதை விட முடியாது. வள்ளியம்மா நான் போய் எடுத்துட்டு வரேன். வள்ளியம்மா நான் சொல்றது கேளு. என்னங்க வேற இருட்ட போகுது. அமாவாசை இருட்டு வந்தாச்சுன்னா வெளிச்சம் வராது. நில வெளிச்சம் கிடையாது. அப்புறம் தடுமாடி போவோம். நம்ம பேசாம தூக்குப்படி போட்டு இதை நிறுத்து. இந்த பாரு மாவு போட்டோம் பலகாரம் போட்டு என்ன வேணா போட்டோம். சரி பேசாம வீட்டுக்கு போயிடலாண்டி வாங்கோ அப்படின்றார். அப்ப அந்த அம்மா கேட்டாங்களா? வள்ளியம்மா சொல்றாங்க. யாரே ஏங்க என்னம்மா மாவு கருப்பட்டி போட்டுன்னு சொன்னா பரவாயில்ல. சரி எங்க அப்பா கூட பிறந்தாலே எங்க அத்தை. அவங்க அத்தை? ஆமா அப்ப கூட பிறக்கல 10 மாசத்துக்கு பின்னால் தான் பிறந்திருப்பாங்க. என் அத்தை எனக்கு ஆசையா வாங்கி கொடுத்த தூக்குச்சட்டி பித்தளை தூக்குச்சட்டி இல்ல. ஐயோ இப்படி ஒவ்வொரு ஆளும் சொல்லிக்கிட்டு இருந்தா ஒரு சட்டியா எங்க அத்தை பேருக்கு எங்க அத்தை பேர்ல பாசமா எனக்கு வாங்கி கொடுத்தா. இந்த சட்டி எவாளாச்சும் தூக்கிட்டு போயிட்டானா? அப்போ ஒரு மண்ணு சட்டி வாங்கி கொடுத்தா அதையும் மாட்டியா போச்சு. அதனால இந்த தூக்குச்சட்டி நான் விடவே மாட்டேன். கையை மட்டும் என்ன ஆனாலும் பரவாயில்ல. கூட்டத்துல எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. நான் போயிட்டு சீக்கிரமா தூக்குச்சட்டியை ஒரு எட்டுல போய் எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க 2 பேரும் பொடி நடையா போயிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி வள்ளியம்மை என்ற பெண் கொடியாள் என்ன செய்கின்றாள்? எப்படி வருகிறாள் பாருங்கள். எப்படி வருகின்றாள்? ஒட்டமோ நடையுமாக ஓடி வாராள் வள்ளியம்மாள். தில்லைவன தோப்புக்குள்ளே தில்லைக்காடி கோவிலிலே வாரதொரு வேளையில வள்ளியம்மை பெண் கொடியாள். வேளையில வள்ளியம்மை பெண் கொடியாள். அம்பாளுட கோயிலில் அங்கே சென்று பார்க்கும்போது தாயான தில்லைக்காளி தலை விரித்து ஆடுகிறாள். மானிட பெண் போலே மாகாளி விளையாடுகிறாள். பெண் போலே பெண்ணை போலே விளையாடுகின்றாள். அங்கமெல்லாம் அனல் பறக்க அம்மை தில்லை ஆடுகிறாள். கன்னிவான காளி நின்று திருநடனமும் செய்யுகிறாள். சிவப்பூ நீர சேலை கட்டி அவள் செவ்வரளி மாலை சூடி தாயார தில்லை மாகாளியை சரி வள்ளியம்மை என்ற பெண் கொடியாள். ஆமா தூக்கு போனி எடுக்கிறதுக்கு வந்தாங்கல்ல. ஆமா தூக்குவாளி எடுக்க வந்துட்டாங்க. மூலஸ்தானத்தை தாண்டி தான் அந்த காரஞ்செடி மூட்டுல போய் தூக்கு பொடி எடுக்கணும். சரி அங்க போகும்போது என்ன செய்தாங்க? தில்லை காடியினுடைய மூலஸ்தானத்துல எட்டி பாக்குறாங்க அந்த அம்மா. எட்டி அந்த அம்மா பார்க்கும் போது அங்க என்ன இருக்கிறது? என் தாயார தில்லை மாகாளி அம்மை எப்படி இருக்கின்றாள்? மானிட பெண்ணை போல் உருவெடுத்து அடே அப்பா அழகாக செவ்வரளி மாலை சூடி சிவப்பு நிற சேலை கட்டி கொவ்வை சிரிப்போடு மஞ்சடையை பூசி மாலைகளை சூடி காலிலே சலங்கையிட்டு கைகளில் வளையல் கொஞ்ச அழகாக சிரித்து விளையாடி கொண்டிருக்கிறாள். கைகளில் சூலம் ஏந்தி சரி என் தாயாரதில்லை மாகாளி விளையாடி கொண்டிருக்கும் பொழுது ஆத்தா அம்மா எப்படி இருக்கின்றாள்? அதை பார்த்தாள் வள்ளியம்மா என்ற பெண் கொடியாள். அடி அம்மா அம்பாளை பார்த்த போது தாயே எப்படி இருக்கு? எப்படி இருக்கின்றார்கள்? உள்ளமெல்லாம் பதற்று. அடி ஒரு பதற்று வருது பாருங்க. நமக்கே உடம்பு சிரிக்கிறதுக்கு அந்த அம்மாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? அம்மா பாக்குறாங்க. என்ன செய்தாங்க? பார்க்கும் பொழுது அடடடா மூவரும் அங்குள்ள கடலிலே நீராடினோம். சரி ஆனா கையிலைநாதனான மகாலிங்க சுவாமி உடனுடைய அகிலாண்டேஸ்வரி அம்பாளை தரிசனம் செய்தோம்.
ஆனால் இங்கே விஸ்வாமித்திரரை வணங்கிய நாம் இந்த தில்லை மாகாளி தரிசனத்தை பார்ப்பதற்கு அம்பாள் அவக்கு ஒரு அருளை தந்தாளா என்று மகிழ்ந்து பார்த்து கொண்டிருக்கிறாள். சரி, பார்த்து கொண்டிருக்கும் போது கருக்கல் வேலை பாத்தீங்களா? ஆமா, மூஞ்சி கருக்கல். ஐயோ, என்ன நடக்கிறது? எப்படியோ அம்பாளை பார்த்து அவளுடைய மனது சரி அப்படியே மொய்ப்பித்து விட்டன. ஐயோ, அம்பாள் பார்க்க பார்க்க பரவசமடைந்தாள். 15,000 கண்கள் வேண்டும் அம்மாவை பார்ப்பதற்கு. மையான அமைதி நிலவியது. ஆமா, மனம் படபடத்தது. செந்தூர் பொட்டு மினுங்க, பட்சிகள் சத்தம் கேட்டன. பாவை அவளை பயத்தின் உச்சிக்கே எடுத்து சென்று விட்டன. தில்லை காளி சன்னதியை பார்த்துவிட்டு சரி அவை எப்படி வருகிறாள்? எப்படி வருகின்றாள்? அஞ்சி நடுநடுங்கி சரி தள்ளாடி தடுமாறி 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 தாரை நடை நடந்து வாராள் நடந்து வாராள். தள்ளாடி தடுமாறி 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 அங்கே வழி நடந்தாள் வழி நடந்தாள். வள்ளியம்மை முகம் பார்த்து மாடக்கோணார் சொல்லுவாரா, பாடிப்பெண்ணை வள்ளியம்மா 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 ஆட்டத்தோடு காண்பதென்னு காண்பதென்ன தூக்கு. கண்கள் படபடக்க சரி அப்படி உடல் நடு நடுங்க வியர்த்து தள்ளாடி தடுமாறி வந்துட்டு இருக்கிறாங்க. அடே அப்பா, அப்புறம் என்னமாச்சு? வள்ளியம்மாளை பார்த்த மாடக்கோணார் என்ன செய்தாரு? ஐயோ வள்ளியம்மா, என்னடி ஆச்சு உனக்கு? என்னங்க உடம்பு சரியில்லையா? ஐயோ, என்னாச்சு உனக்கு? என்னாச்சுன்னு கேக்குறாரு. பதில் சொல்ல வாய் வரல. ஒரே நடுக்கம், ஒரே பதற்றம், ஒரே கரக்கம். கண்கள் இமைக்காமல் அப்படியே இருக்கிறது. அப்பத்தான் மாடத்தியம்மா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? என்னங்க? என்னம்மா? இந்த அம்மா வள்ளியம்மா வந்துட்டு அங்க குத்துமோனி எடுத்த, அதாவது தூக்குச்சட்டி எடுக்க போறேன்னு தானே போனேன். போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தானே ஒரு மாதிரி இருக்கிறா. பித்தளை தூக்குச்சட்டி கொண்டு வரல பாருங்க. இவ என்ன எப்படி இப்படி இருக்கிறா? ஆமா, எனக்கு ஒண்ணும் தெரியலங்க. ஏடி வள்ளி, வள்ளி என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேக்குறாங்க. சரி, மூச்சே வரலங்க. வர பதில் இல்ல. சரி, வீட்டுக்கு போனா சரியாயிடுவா, இதையோ பார்த்து பயந்து இருக்கிறான். ஆமா, வா வா வள்ளியம்மா, வீட்டுக்கு போலான்னு கூட்டிட்டு வராரு மாடக்கோணார். சரி, இப்படி ஆமா இவர்கள் 3 பேருமாக ஒன்று சேர்ந்து வருகின்ற போது எங்கே வருகிறார்கள்? எங்கு வருகின்றார்கள்? ஆதாடி போட்டுக்கொண்ட அம்பாளை பார்த்த வள்ளியம்மாளும் சரி மாடக்கோடாறு மாடத்தி அம்மாளும் எப்படி வருகின்றார்கள்? தில்லைவான தோப்புமிட்டு 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 காமரேரி பாதையாக பாதையாக தில்லைவான தோப்புமிட்டு 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 பாதையாக பாதையாக தாமஸ் மண்டபத்தனை கடந்து தில்லை காளி உதயத்தூர் வழி கடந்தார். தில்லை காளி இளையன்னையினார் குளமாதில அம்மா காளி ஆரே நாமல் போவோம் என்று தாயே தில்லை அரசர் குளம் கடந்து குளம் கடந்து கடந்து இந்த இளைய நயினார் குளத்தில் வந்தார். குளத்தில் வந்தார்.
இளையனையனார் குளத்துல சரி என் தாயான தில்லை மாகாடி பார்த்த வள்ளியம்மாளும் ஆமா உண்மையா பாத்தீங்கன்னா அம்பாள் தரிசனம் யாருக்கு கிடைத்தது? அம்பாள் தரிசனம் வந்து அவங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு, வள்ளியம்மாளுக்கு தான் கிடைச்சு. ஆமா இந்த அம்மாள் தான் அம்பாளை பார்த்தாங்க. ஆமா மாடக்கோனார் மாடத்தியம்மாள் ரெண்டு பேரும் சரி வீட்டுக்கு போயிட்டா சரியாயிரும் சொல்லிட்டு ஆமா வேற இளையனையனார் குளத்துக்கு வந்தாங்க. வந்து என்ன செய்தாங்க? 2-3 நாட்களாக சரி இன்று சரியாகி விடுவாள் நாளை சரியாகி விடுவாள்னு பாக்குறாங்க. பார்த்தா சரி ஆச்சா ஆகலையா? ஆகலையே. ஐயோ பாவம். உண்ணல உறங்கல உறங்கல சாப்பிடல கண்ணு இமைக்காமல் அப்படியே இருக்கு. அடாடாடா என்ன மாயமோ தெரியலையே என்று எங்கே வருகிறார்கள்? எங்கே வருகின்றார்கள்? பெருமாள் தேவர் இடமதில 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 மாறாரே மாடக்கோனார் மாடக்கோனார் இடமதில இடமதில பெருமாள் தேவர் இடமதில நடந்ததோரு விபரமெல்லாம் சொல்லுகின்ற வேளையிலே காதில் கேட்ட பெருமாள் தேவர் கருத்தாக யாது சொல்வார் மாறுமாட கோனாரே கோனாரே பார்த்து ஒன்று சொல்ல கேளுவோம் சொல்ல பெருமாள் தேவர் இடத்துல போய் மாடக்கூடார ஒரு பெரிய மனுஷன். சரி வயசுல பெரியவர், ஆமா வசதியில பெரியவர், சரி நல்ல உள்ளம் படைத்தவர் பாத்தீங்களா. அதனால பெருமாள் தேவர்கிட்ட போய் மாடக்கூடார் சொல்றாரு, ஐயா என்ன ஐயா பிள்ளை வர கேட்கறதுக்காக தில்லக்காளி கிட்ட போனோம். சரி இப்படி இப்படி விஷயம் ஐயா. என்ன இந்த வள்ளியம்மா போயிட்ட சரி நான் எவ்வளவோ சொன்ன பிறகு கேட்காம மாலையிட்ட மணாளர் சொல்ல கேட்காத இந்த மங்கை சரி இவ்வளவு கஷ்டத்தோட இருக்கிறாளே என்னன்னு தெரியல. வீட்டுக்காரி சாப்பிட மாட்டேங்கிறா, ஆமா உறங்க மாட்டேங்கிறா. ஐயோ என்ன பிரச்சனைனே தெரியல ஐயா. வள்ளிதான் சாப்பிடலன்னா மாடத்தையும் சாப்பிடல நானும் சாப்பிடல ஐயா இது சொன்ன உடனே பெருமாள் தேவர் ஒரு ஐடியா சொன்னார். என்ன ஐடியா சொன்னாரு? ஐயா மாட போனாரே என்ன ஐயா ஒரு விஷயம் சொல்றேன். வேளக்காரர்கள் தீபாராதனை நடக்க இருப்பதால் ஆலயத்திற்கு வரும்படி உங்களை அன்பாக அழைக்கின்றார்கள். அந்த நேரத்தில் சரி மாடக்கோடார் மாடத்தியம்மாளுக்காக சரி இந்த பெருமாள் தேவர் சொல்றாரு, எப்பா என்னையா ராதாபுரத்துல நித்திய கல்யாணி அம்மாள் இருக்கிறாள்ல, இருக்கா தெரியும். அம்பாளுடைய கோயில் அருகில தெற்பக்குளம் இருக்குல்ல, இருக்கு. தெற்பக்குளத்து அருகில சரி ஒரு குறமகள் பார்வதின்னு பேரு. குறமகள் பார்வதினு பேரா? அவகிட்ட போனா நம்ம விஷயங்களை நம்ம தெளிவா கேட்டு என்னன்னு வந்துடலாம்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டு போட்டு வச்சிருவாங்களா? கண்டிப்பா சொல்லுவா. அப்படின்னு நாங்க அங்கேயே போறோம் ஐயா. பெருமாள் தேவர் சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு சரி இந்த மாடக்கோடார பெருமாள் தேவர் வர்றாங்க. வந்து என்ன செய்றாங்க? எங்கே வருகிறார்கள்? இங்கே வருகின்றார்கள். ராதாபுரத்திலே கல்யாணி அம்மன் நித்திய கல்யாணி அம்மனுடைய கோயில் அருகில அவர் சொன்ன மாதிரியே வந்துகிட்டு இருக்காங்க. தெற்பக்குளத்து அருகில இருக்கக்கூடிய அந்த பார்வதி குறமகள் போய் பாக்குறாங்க. பார்க்கும் போது அங்க என்ன நடந்தது? குறமகள் அழகா பாக்குறா. பார்த்து என்ன சொன்னாங்க? பரல பரப்பினா பஞ்சாங்க ஏடுகளை புரட்டினா நல்லா பார்த்து அப்படியே சோழி போட்டு பரப்பி சொல்றா, ஐயா மாடக்கோடாரே நான் உங்களுக்கு சொல்வது என்னன்னா சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. உண்மையை சொல்லுங்க. சொல்றேன்னு சொல்லி இந்த அம்மா ஆரம்பிச்சா பாத்தீங்களா? ஆமா. ஆரம்பித்த போது சரி அழகா ரொம்ப சாப்பிட்டா நிதானமா ஆரம்பிச்சா, அருமையா அற்புதமா. அப்படி ஆரம்பித்த சில வேளையில சரி அவளுடைய மனதும் அவளுடைய செயலும் எப்படி இருக்கிறது? எப்படி இருக்கிறது? ஆதி தில்லை மாகாளி அருளாகி விடுகிறாள் அங்கே.
அன்னை தில்லை மாகாளி அருளாகி அந்த கூற மகள் தான் மகாளி கூற மகள் தான் வாடகப்பா வாடக்கோனார் வார்த்தை ஒன்று சொல்ல கேளு என் மகனை மாடக்கோனார் என் வார்த்தை சொல்ல கேளு வந்தது நான் தில்லைக்காளி வந்தேனடா நான் உன்னிடத்தில் வாராய் மகனே மாடக்கோனார் அம்மா அம்மா நான் அம்மா தில்லையில் ஆடியவள் தில்லைக்காளி தாயே எல்லையை காத்தவள் எல்லைக்காளி வந்திருக்கிறேன் அம்மா வணக்கம் தாயே உனது மனைகாள் வள்ளியம்மாளோடு வந்தவள் நானே வணக்கம் தாயே நான் வந்தேன் மகனே நான் வந்திருக்கிறேன் அம்மா எனக்கு அம்மா நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா சொல்லுங்கள் தாயே இளையனை நார் குளமாதில என்றானற்கு கோவில் கட்டி கோவில் அது கட்டி வைத்து கொடை விழா கொடுத்தாயானால் கிழக்கு முகமாக வல்லோ நானே கொலுவிருந்து உன்னுடைய குடி வளர்ப்பே உன்னுடைய குடி வளர்ப்பே பேரு பெற்ற மாடக்கோடா வாராய் மாடக்கோடார் கொடை விழா மாடக்கோடார் மகனே அம்மா நான் வந்திருக்கிறேன் உன்னிடத்தில் அம்மா உன் வீட்டிற்கு உன் மனையாளோடு வந்தவள் நானே அம்மா எனக்கு நீ இளையனையனார் குளத்தில் தாயே பாட்டாங்கரை ஓரத்தில் அம்மா எனக்கு கோவில் கட்டி குடி வளர்த்து சரி நீ என்னை கொலுவிருக்க செய்தாயானால் அம்மா உன் குடி வாழ வைப்பேன் நான் அப்படியாகட்டும் தாயே எங்கள் தில்லையை மகாளி அது செய்தார் மாடக்கோனார் அம்பாள் சொன்னது போல் அம்பாள் சொன்னது போல் அழகுடைய மாடக்கோனார் ஆடே இளையனை நற்குளமாதியில தாயாருக்கு கோவில் கட்டி பாட்டாங்கார ஓரத்தில தில்லைக்காளிக்கு கோவில் கட்டி கிழக்கு முகமாக தாயாளுக்கு நிலையமைத்தார் அம்பாளுக்கு கோவில் கட்டுவதற்காக மாடக்கோனார் பெருமாள் தேவரிடத்திலே சொல்ல ஆமா தாயானதில்லை மகாளியம்மனுக்கு என்ன செய்கின்றாள் இளையனார் குளத்திலே சரி எங்களனை மகாளிக்கு இல்லை மகாளியருக்கு தானே வைத்தார் கோவிலது கட்டுவாரா தாயார்தில்லை மகாளிக்கு வாழப்பறையே கட்டுவாரா இருசுகரோ தொடுப்பாக இருக்கையிலே தோன்றுமிந்த விதுவகை கடந்த உலகமெல்லாம் காத்துகார சாழ்வதற்கு கடனாக வந்தவரை கையறனார் என்பாரா பொய் சொல்லா நிஜகத்தில் புந்திருக்கோ புண்ணியினார் கையென தோன்றுவாரா பங்குனி வாழ் உத்தீரத்தில் 18ஆம் தேதியில்
செய்ய சனி வரத்தில பௌர்ணமியில் ஐயன திருவருவாய் அகிலாண்டம் போற்றிடவே தாரணி மைக்க ஸ்ரீ தர்ம சாஸ்தா வந்து அவதரித்தாரே.